Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கிறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்லயே ஜேடோட கனவை தான் காட்டுறாங்க. அங்க ஆபீஸ்ல எல்லாரும் கேக்க காணோன்னு சண்டை போட்டுட்டு இருக்க கன் கிங்க மாட்டி விட்டுறான். அதனால அவன் கிட்ட ஒழுங்கா கேக்க கொடுத்துடுறான்னு கேட்க அவனும் நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஏன்டா என்னைய மாட்டி விடுறேன்னு கண்ணை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். இந்த நேரத்துல தான் ஜேடோட என்ட்ரி. அவன் அங்க வந்து கல்பிரிட் நம்மளுக்குள்ள இல்ல, அது வேற யாரோன்னு சொல்லிட்டு அவன் யாருன்றத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு ஏ சட்டின்னு அவனோட ஸ்மார்ட் வாட்ச் கிட்ட பேசிட்டு இருக்க அடிக்கிட்ட 2 ரிப்ளை எதுவும் வரல. சோ அந்த கூட்டமும் அங்க 2 கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த வாட்ச் ஆக்டிவேட் ஆக இவனும் அதை வச்சு கல்பிரிட்ட தேடி கண்டுபிடிச்சிடுறான். இப்ப ஜேட் அவன் கிட்ட போயிட்டு மாட்டினியாடான்னு சொல்ல அவன் திரும்பிட்டு ஹாய் பி ஜேட்னு சொன்னதும் யார் இவன் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான்னு நினைக்க ட்ரெயினியே இன்டர்வியூ எடுக்க போடான்னு இவோட வாய்ஸ் கேக்குது. பட் இவனும் நான் கல்பிரிட்ட பிடிக்க போறேன்னு சொல்ல ஒஃப்னு அலாரம் அடிக்குது. அதனால ஜேடும் அப்பனா இது கனவான்னு சொல்லி எஞ்சிக்கிறான். அப்புறம் அரை தூக்கத்துல மொபைல எடுத்து பார்க்க அதுல 7 பாட்டுன்னு டைம் பார்த்ததும் லேட் ஆயிடுச்சுன்னு வேகமா ஆபீஸ்க்கு கிளம்புறான். கட் பண்ணா இப்ப ஆபீஸ்ல இவன் நர்வஸா ட்ரெயினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மாய் அங்க வந்ததும் தன்னை ஸ்ட்ரிக்டா காட்டிக்கிறதுக்கு வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கான். வழக்கமா இன்டர்வியூ அட்டன் பண்றவங்க தான் நர்வஸா இருப்பாங்க. பட் இங்க அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. உன்னை பத்தி சொல்லுன்னு கேட்டதுக்கு என்னோட பேரு பக்கின், என்ன நீங்க மாயின கூப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்க. ஜேடி இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கான். அதை இவன் டைரக்டா வெளியில சொல்லலனாலும் அவன் ஃபேஸ் ரியாக்ஷனே காட்டி கொடுத்துறது. சோ மாயும் என் ஃபேஸ்ல டச் இருக்கான்னு கேட்க இவன் கண்ணுலயே கட்டகளியாடுறான். அவன் என்ன சொல்ல ட்ரை பண்றான்றது ஃபர்ஸ்ட் மாய்க்கு புரியல. அப்புறம் ஜேடு ஃபைல் கேட்கறான்றத புரிஞ்சுக்கிட்டு ஃபைல் எடுத்து கொடுக்க இவனும் அதை வாங்கி பார்த்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கு இப்படி ஒரு சூப்பரான ப்ரொஃபைலான ஹாப்பி ஆயிட்டு அதை வெளியே காட்டிக்காம உன்னோட ப்ரொஃபைல் ஓரளவுக்கு ஓகே தான், அதோட நம்ம 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு எதுக்காக எங்க கம்பெனில ஜாயின் பண்ண நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு மாயும் அதுக்கு கம்பெனியோட பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஜேடு அவன் பேசுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம இவன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கான், அதே நேரத்துல ஸ்மார்ட்டாவும் இருக்கான். இவனோட வாய்ஸ் அப்படியே ஒரு மியூசிக்கா காடுக்குள்ள போகுதுன்னு இப்படி அவன் முன்னாடியே உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இப்ப நம்ம இன்டர்வியூல இருக்கோன்றதே ரியலைஸ் பண்ணிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு காமெடின்ற பேர்ல ஒண்ணு பண்ண மாய் அதுக்கு நீங்க நர்வஸா இருக்கீங்களான்னு கேட்டுடும். ஜேடி இப்பவும் அவனோட இமேஜை காப்பாற்றுறதுக்கு ஏசி ஒழுங்காவே ஒர்க் ஆகல, இதுக்கு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுக்கணும்னு டாபிக்க மாட்டான். அப்ப மாய் நீங்க காலேஜ் படிக்கும் போது மெட்ரோ ட்ரெயின் இருந்துடா, அந்த டைம்ல டிராபிக் ரொம்ப அதிகமா இருந்ததா கேள்விப்பட்டேன், நீங்க எப்படி காலேஜ் போவீங்கன்னு கேட்க ஜேட் அந்த கொஸ்டினுக்கு அவனோட பயத்தெல்லாம் தூக்கி போட்டு ஜாலியா எப்பவும் போல பேச ஸ்டார்ட் பண்றான். அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னை இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஆவலா இருக்குன்னு சொன்னதும் கண்டிப்பா நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு ஜேட் மாயை செலக்ட் பண்ணிடுறான். கட் பண்ணா 1 மந்த் கழிச்சு மாயும் கூட இன்னொரு பையனும் ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்றாங்க. அப்ப ஜேட் அவங்கள ஆபீஸ் டூருக்கு கூட்டிட்டு போறதுக்கு அங்க வரான். காசி எங்க போனான்னு கேட்க நான் இங்கதான் இருக்கேன் வீச்சைட்னு வாஷ்ரூம்ல இருந்து ஒருத்த வரான். இவன் யூவோட ட்ரெயினி. இப்ப ஜேடி இவங்க கிட்ட ஜாலியா பேசுறதுனால காஸ் நீங்க இன்டர்வியூ அப்ப இந்த மாதிரி பேசலையேன்னு அப்பா அவன் எப்படி பேசினானோ அதே மாதிரி பேசி காமிச்சு ஜேடு டீச் பண்ண இவனும் அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஆபீஸ சுத்தி பார்க்க போகலாம் வாங்கன்னு லெட்ஸ் கோன்னு சொல்லி கட்ட இவங்களும் அவன் பின்னாடி போய் நின்னுட்டு லெட்ஸ் கோன்னு கத்திட்டு சுத்தி பார்க்க போறாங்க. இதுதான் காஃபி ஏரியான்னு சொல்லி ஜேடி இவங்களுக்கு கூட்டிட்டு வர அங்க டாங் நின்னு காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து கிங்கோட ட்ரெயினி, லாஸ்ட் வீக்கே இங்க ஜாயின் பண்ணிட்டான். ஜேடு அவனை பார்த்ததும் டூன் பின்னாடி போய் மறைஞ்சு நின்னு பார்க்க மாயும் கசும் கூட அடியே ஃபாலோ பண்றாங்க. அப்ப பாஸ் அங்க வந்து ஏன்டா இவங்க நின்னுட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஜேடோ என்ன இவன் அடுக்குள்ள வந்துட்டானு நினைச்சிட்டு அவன் கிட்ட ஹாய் சொல்ல பாஸோ நீ ப்ரோக்ராமர் டீம்ல யாரையாச்சும் பாட்டியான்னு கேட்க காஸ் உடனே உள்ள ஒருத்தர் இருக்கான்னு போட்டு கொடுத்துறான். அப்புறம் பாஸும் டாங் கிட்ட போயிட்டு நீ கிங் இல்லைன்னா கன் யாரையாச்சும் பாட்டியான்னு கேட்க அவன் இல்லன்னு சொன்னதும் அப்பனா நீ என் கூட வான பாஸ் அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அவங்க போனதுக்கு அப்புறமா ஜேடி இவங்க கிட்ட நீங்க நிறைய வேலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சா மார்னிங் 11 to 11:30 இந்த காஃபி ஏரியா பக்கம் வந்துடாதீங்க, இல்லனா இவன் இப்ப வண்ட மாதிரி வந்து உங்களை புடிச்சிட்டு போயிருவான்னு அட்வைஸ் கொடுத்துட்டு அடுத்த ரூமுக்கு போக காஸ் மாயை ஸ்டாப் பண்ணிட்டு நீ இதை கோயின்சிடன்ஸ்னு நினைக்கிறியான்னு டாங்க பட்டி கேட்க அதுக்கு மாய் அப்படியே இருக்கலாம், உனக்கு இன்னமும் டவுட்டா இருந்தா இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு இவன் ஜேட் பின்னாடி ஓடி போறான். இங்க வந்து பார்த்தா யூவும் கிங்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல கிங் யூ கிட்ட இனி நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் விட்டுரு பேபி எனக்கு வலிக்கிடுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க இங்க நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்போம்னு ஜேட் இன்ட்ரோ எல்லாம் கொடுத்துட்டு 2 பேரையும் அங்க கூட்டிட்டு வரான். அவங்க 2 பேரும் இந்த சண்டையை பார்த்ததும் லைட்டா ஷாக் ஆயிடுறாங்க. அதை பார்த்து ஜேட் யூவை தடுக்க ட்ரை பண்ண அவன் நீ சும்மா இருறான்னு சொல்லிட்டு கிங்க விட மாட்டேன்றான். அப்ப ஜேடும் ஜூனியர்ஸ் வந்திருக்காங்கடா ஏன்டா என் மானத்தை இப்படி வாங்குறீங்கன்னு கேட்க யூ ஒரு செகண்ட் அவங்களை எட்டி பாட்டுட்டு அப்புறம் அவன் கிங்க விட்டுட்டு இவங்களுக்கு ஹாய் சொல்ல கிங்கும் யூவோட ஷோல்டர்ல கை போட்டு என்னோட பேரே கிங், நீங்க கிராபிக்ஸ் டீம்ல இருக்கிறனால யூ ஆல்ரெடி பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சோ நான் இப்பவே உங்களை வார்ன் பண்ணிடுறேன், யாரும் இவன் கிட்ட ஃப்ளோட் பண்ணக்கூடாது, இவன் எனக்கு மட்டும்தான சொல்ல யூ மறுபடியும் கிங்க பிடிச்சி கிள்றான். அதுக்கு ஜேட் கிங்குக்கு சப்போர்ட் பண்ணி யூவை நிறுத்த சொல்ல அப்பனா நீ கிங்குக்கு மிடில் மேனா இருக்கிறத ஸ்டாப் பண்ணுதான்றான். அதுக்கு உடனே கிங்கோ நீ அப்படிலாம் சொல்லாத அவன் அவனோட வேலையை பார்க்கத்தோன்னு சொன்னதும் ஜேடி இவங்க கிட்ட இந்த மாதிரி இங்க நிறைய நடக்கும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னதும்
மாய் அவனுக்கு ஜேட் தி மிடில் மேன் நிக் நேம் வைக்கிறான். அந்த நேம் ஜேடுக்கு ரொம்ப பிடிச்சு போய் குசில ஆட்டம் போட ஒரு செகண்ட் மயங்கி விழுந்துடுறான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து எழுப்ப மறுபடியும் சந்தோஷத்துல குடிக்க ஆரம்பிச்சிடுறான். கட் பண்ணா இன்னமும் இவனுக்கு எக்ஸைட்மெண்ட் குறையல. அப்ப கேர்ள்ஸ் அவன் கிட்ட நீங்க ஹாப்பியா இருக்கிறது எங்களுக்கும் ஹாப்பியா இருக்குது, அப்படியே எங்க அசஸ்மெண்ட்டையும் நல்ல மார்க் போட்டு விட்டுருங்கன்னு சொல்ல, அதுக்கு ஜேடும் நீங்க நல்ல பசங்களா இருந்தாலே போடும் மார்க் தானா வரும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மீட்டிங் ரூமை காட்டுறதுக்கு கூட்டிட்டு போறான். அப்ப கேர்ள்ஸ் ஸ்லிப் ஆகி கீழே விழ போக மாய் அவனை பிடிச்சிடுறான். இதை பார்த்து ஜேடும் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். இவங்களுக்குள்ள ஏதோ இருக்குது, நான் மறுபடியும் மிடில் மேன் ஆக போறேன்னு நினைச்சு அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே போக எதுக்கு இவன் சிரிக்கிறான்றது இவங்களுக்கு ஒன்னும் புரியல. அப்புறம் எல்லாரும் சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க வழக்கம் போல மாங்கால் ஃபர்ஸ்ட் கிளம்பிடுறான். பின்னாடியே கன்னும் கிளம்புறான். அப்ப யோ கஸ் கிட்ட இன்னைக்கு போடும் நீ கிளம்புன்னு சொல்லிட்டு கிங்க பாட்டு அவனுக்கு ஒரு போட்டோவை சென்ட் பண்ண உடனே அவனும் பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு யூவை வந்து ஹக் பண்ணி அவனோட பேக்கையும் எடுத்துக்கிட்டு ஜேட் கிட்ட பாய் சொல்லி ரெண்டு பேரும் அங்க ரெண்டு கிளம்ப கஸ் டாங்குக்காக வெயிட் பண்றான். அவன் சீட்ல இருந்து ஏண்டிச்சடும் இவனும் டாங் பின்னாடியே போயிடுறான். இப்ப எங்கேயோ ஜேடும் மாயும் மட்டும்தான் இருக்காங்க. அதுலயும் ஜேடு அவனோட பேக்கை பேக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மாய் அங்க ரெண்டு போயிடுறான். இப்ப இவன் மட்டும்தான் அங்க தனியா இருக்கான். என்னோட என்ன தனியா விட்டு போயிட்டீங்கன்னு அவனும் அங்க ரெண்டு கிளம்ப லைட்ஸ் எல்லாம் ஃபிளிக்கர் ஆகுது. அதனால இவனும் பயத்துல ஓடி போயிடுறான். அந்த டோர் கிட்ட வரைக்கும் வந்துடுறான். பட் சைட்ல இன்னொரு வழி போகுது, அதை கிராஸ் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்குறான். அப்புறம் வேகமா அதை கிராஸ் பண்ணி டோரை கிராஸ் பண்ணிட்டு போக அங்க ஒரு ஷேடோ நிக்குது. அடுத்து இவனும் இங்க வேகமா லிஃப்ட் கிட்ட வந்து பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நிக்க லிஃப்ட் ஓபன் ஆனதும் பின்னாடி மாயோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து கத்தி திரும்ப மறுபடியும் இவனை டைரக்டா பார்த்து கத்துறான். இவன் இப்படி பயந்தனால மாய் அவனை டீஸ் பண்றான். அதனால ஜேடும் என்னையாண்டா இப்படி பயமுட்டினான்னு அவனை ஓட ஓட அடிச்சுட்டு அப்புறம் ரெண்டு பேரும் லிஃப்ட்ல ஏறி போறாங்க. கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா ஆபீஸ்க்கு வராங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாய் ஜேடுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் பண்றான். அதனால இப்ப ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஜேடோடுக்காக தேங்க்ஸ் சொல்ல மாய் அதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் எப்பவும் பண்ணுவேன்னு ஜேடோட ஷோல்டரை பிடிச்சு சொல்ல அவனோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுறத அவனோட ஸ்மார்ட் வாட்ச் போட்டு கொடுத்துருது. அதனால என்னாச்சு பேஜேட்னு மாய் கேட்க அவனும் ஒன்னும் இல்லைன்னு அங்க ரெண்டு எஸ்கேப் ஆகுறான். அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க மாங்கால் வந்து இது எப்படி பண்ண எனக்கும் சொல்லி கொடுன்னு கேட்க மாயும் இவன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். ஜேடோட எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் மாய ஓர கண்ணில் சைட் அடிக்க மாங்கால் அவன் சொன்ன மாதிரியே பண்ணிட்டு இது கரெக்டானு கேட்க இல்ல இது தப்புன்னு அப்புறம் அவனே பண்ணி காட்டுறான். அப்ப மாய் எனக்கும் சொல்லி தரியான்னு கேட்க மாங்கால் நான் என் ஒர்க்கை பார்க்க போறேன், நீ இவனுக்கு பொறுமையா சொல்லி கொடுன்னு அவன் பிளேஸ்க்கு போறான். அதுக்கப்புறமா ஜேடும் மாயோட கையை பிடிச்சு சொல்லி தரான். அந்த கேப்ல மாயும் அப்பப்ப லைட்டா ஜேட சைட் அடிச்சுக்கிறான். இப்ப கட் பண்ணா எல்லாரும் கேண்டீன்ல இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு ஜேட் கேட்க எல்லாருமே எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்றாங்க. ஆனா இது வேணுமா இல்ல அது வேணுமான்னு கேட்கும் போது மட்டும் எனக்கு எதுவும் வேண்டான்றாங்க. அப்ப என்னடாண்டா வேணும் உங்களுக்குன்னு ஜேட் மறுபடியும் கேட்க அதுக்கு மட்டும் எதுவா இருந்தாலும் ஓகேடான்றாங்க. சோ ஜேடும் இவங்க கிட்ட கேட்டுலாம் சாப்பிட முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் இவன் போயிட்டு ஒரு டிஷ் வாங்க கிங்கும் அதே டிஷ் வாங்கிக்கிறான். ஏன்டா என்ன பாட்டு காப்பி அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு கிங்கும் எனக்கு அதை யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் பொறுமை இல்லதான்றான். அப்புறமா அவங்களும் அவங்களுக்கு பிடிச்சத வாங்குறதுக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணா இங்க கேஸ் மாய் கிட்ட ஒரு பாட்டில கொடுத்து ஏதோ பேசிட்டு இருக்க இவங்க நாலு பேரும் ஆப்போசிட்ல வராங்க. ஃபர்ஸ்ட் ஜேட் அவங்கள பார்த்துட்டு அங்கேயே நின்னுற பின்னாடி கிங் வந்து முட்டிடுறான். இங்க எடுக்கடா பிரேக் போட்டு நின்னுட்டு இருக்கன்னு கேட்க அங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்களுக்குள்ள என்னமோ இருக்குன்னு சொல்ல கிங்கும் யூவும் எதை பேஸ் பண்ணி நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜேடும் அவங்க பேசும்போது வெக்கப்படுறாங்க. அதுலயே உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டுட்டு நான் உங்களை சேர்த்து வச்ச மாதிரியே அவங்களையும் சேர்த்து வைக்க போறேன்றான். கிங் அதை கேட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உன்னோட ஹெல்ப் தேவையான்றத கேட்டுக்கோன்னு சொல்ல இந்த ஹெல்ப் நான் மாய் எனக்கு வச்ச நிக் நேமுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு போறான். இங்க கஸ்க்கு டாங் மேல ஒரு கண்ணு அண்ட் மாய்க்கும் ஜேட் மேல ஒரு கண்ணு. பட் இவன் அதை புரிஞ்சுக்காம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஜேட் அங்க ரெண்டு போனதும் கிங் டாங் அங்க ரெண்டு அனுப்பிட்டு யூ கிட்ட ஃபிளர்ட் பண்ணி கிஸ் பண்ண அவன் காலை மிதிச்சு விட்டுறான். அப்புறம் அவன் போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம், நான் அவுட்ஃபிட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்டதும் கிங் ஒரே குசி ஆயிடுறான். கட் பண்ணா ஜேட் மாய் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியான்னு கேட்க உடனே மாயும் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கிட்ட வந்துடுறான். அப்ப ஜேட் மாய பாட்டு இப்படி இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு நினைச்சிட்டு இப்ப நான் யோசிக்கிறது தப்பு மாய் கசுக்குதான்னு நினைக்க யூவும் கஸும் அவனை கிராஸ் பண்ணி போறாங்க. அப்ப ஜேட் யூவை கூப்பிட்டு அவன் கிட்ட பேசி கஸையும் மாயையும் ஒன்னா ஒர்க் பண்றதுக்கு அனுப்பி விடுறான். அதுக்கப்புறம் இதான் கரெக்டான நேரம் யாரும் இங்க இல்லன்னு தனியா பேசிட்டு இருக்க யூ அங்க வந்து என்னடா பேசுறேன்னு கேட்க நான் எதுவும் சொல்லலையே உனக்கு ஏதாச்சும் கேட்டுடுனா அப்ப டாக்டரை போய் பாருன்னு சொல்ல யூவும் எதுவும் சொல்லாம ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறான். கட் பண்ணா மாயும் கஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இந்த ஜேடு பின்னாடி நின்று வேடிக்கை பார்த்து வெக்கப்பட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல இவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. மாய்க்கு ஷோல்டர் பெயின் வந்தனால கஸ் அவனுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்க டாங் அங்க மீட்டிங்க முடிச்சுட்டு வரான். அந்த டைம்ல கஸ் டாங்க கூப்பிட்டு வச்சு மசாஜ் பண்ணி விட அதை பாட்டு ஜேடும் இப்படி நடக்க கூடாது கனெக்ஷன் தப்பா போகுதுன்னு நினைச்சு அதை கட் பண்றதுக்கு இவனும் இங்க வரான். அங்க போயிட்டு எனக்கும் ஷோல்டர் பெயினா இருக்கு உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணி விடுன்னு ஒரு ஃப்ளோல சொல்லிடுற கொஞ்ச நேரத்துல ஏண்டா சொன்னோன்னு ஃபீல் பண்ற மாதிரி கஸ் சிறப்பா ஒரு சம்பவம் பண்ணி விட்டுறான். அதன் பின் விளைவா ஜேடுக்கு பல இடத்துல லாக் ஆயிருது. அதை பாட்டு இன்னமும் வலிக்கிட்டான்னு மாய் கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர ஃப்ரைடே டிராபிக் ஹெவியா இருக்கும்னு சொல்ல நீ எங்கேயாச்சும் வெளியே போக வேண்டியது இருக்கா நானும் கூட வரதான மாய் கேக்குறான். அதுக்கு இவனும் நான் பார்மசிக்கு போக வேண்டியது
மைண்ட் இருக்குன்னு சொன்ன அடுத்த செகண்டே ஏன் உனக்கு ஃபேவரான மாய் அவனை தொட்டு பார்க்க உடனே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அதை அவனோட வாட்சும் போட்டு கொடுத்துருது. அப்புறம் நான் நல்லாடா இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அங்க போயிட்டு உன்னை பார்க்கணும்னு சொல்லி ஜேட் மாயை அங்க கூட்டிட்டு போறான். கட் பண்ணா இங்க 2 பேரும் பொம்மை மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அந்த ஷாப் ஓனர் வந்ததும் ஜேட் அவங்க கிட்ட போய் பேசிட்டு மாயை இன்ட்ரடியூஸ் பண்றான். அப்ப சாக்கு எங்க இருக்கான்னு கேட்க அவங்களும் கடைக்கு பின்னாடி போய் பாருன்னு சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தா சாக்குன்றது ஒரு கியூட்டான பாப்பி. ஜேட் இந்த பாப்பிய 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ஸ்ட்ரீட்ல இருந்து காப்பாத்திருக்கான். இவனோட காண்டோல பெட்ஸ் அலோடு கிடையாது. அதனால இவன் இந்த ஷாப் ஓனர் ஹெல்ப் மூலமா சாக்குவை இங்க வச்சிருக்கான். இப்படி ஜேடு சாக்கு கூட விளையாடுற கேப்ல மாய் சாக்கு கியூட்டா இருக்கான். பட் நீ அதை விட கியூட்டா இருக்கான்னு ஃப்ளோட் பண்ண ஜேடோட புரிஞ்சுக்காம அப்ப என்ன நீ நாயின்னு சொல்றியாடான்னு கேக்குறான். மாயும் நான் அப்படி மீன் பண்ணலன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஜேடையும் சாக்குவையும் போட்டோ எடுக்கிறான். இங்க மாயும் ஜேடும் போட்டோஸை பாத்துக்கிட்டு வர ஜேடோட அண்ணன் அவன் கையை பிடிச்சி கால் பண்ண எடுக்க மாட்டியாடான்னு கேட்க மாயும் அவன் கையை பிடிச்சி ஜேட வீடுன்னு சொல்லவும் நீ யாராட கேக்குறதுக்கு நான் இப்படிதான் பிடிச்சிட்டு இருப்பேன்னு 2 பேரும் ஆர்கியூ பண்ண இவங்களுக்கு மாட்டியில ஜேட் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கான். அப்ப கத்தி இவன் பக்கமே திரும்புது. இப்ப நீ சொல்றா என் கூட வரியா இல்ல இவன் கூட போறியான்னு கேட்க ஜேட் மாய் கிட்ட சாரி சொல்லிட்டு அவன் அண்ணன் கூட போறான். இப்ப வரைக்கும் மாய்க்கு அது ஜேடோட அண்ணன்றது தெரியாது. அதனால அவன் ஜேட் போறத பார்த்து ஃபீல் பண்ணி நிக்க கட் பண்ணா இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே மாயோட கற்பனை. இப்பதான் ஜேட் மாய் கிட்ட இவன் தான் என்னோட அண்ணன் ஜெஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவன் அண்ணன் கிட்ட இதுதான் மாய் என்னோட ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஜேடோட அண்ணன் மாய் நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கான். நீ இங்க ஸ்டே பண்ண வண்டியான்னு கேட்க என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்படி வருதுன்னு நினைச்சிட்டு நான் இங்க ஸ்டே பண்ண வரல ஜேட டிராப் பண்றதுக்கு தான் வந்தேன்னு சொல்லவும் அதுக்கு நீ இங்க ஸ்டே பண்ணாலும் ஓகேடான்னு சொல்லிட்டு உடனே நீ இவன் கூட ஸ்டே பண்ணாம இருக்கிறதும் நல்லதுக்கு தான். ஏன்னா இவன் தூக்கத்துல அடிப்பான் உடைப்பான்னு இப்படி அவனோட ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு சொல்லவும் நீ சொன்ன வரைக்கும் போடும் வாய மூடுறான்னு ஜேட் அவன் வாய போட்டிட்டு மாய் இங்க ஸ்டே பண்ண தேவையே இல்ல அவனோட காண்டோ பக்கத்து தெருவுல தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீ என்ன கொண்டு வந்திருக்கன்னு கேட்க ஜெட்டும் அம்மா இடம் உன்கிட்ட தர சொன்னாங்கன்னு அதுல இருக்கிற டிஷ்ஷோட நேம்ஸ சொல்ல இடியேதான் அடிக்கடி தருவாங்க போல. சோ ஜேடும் அவன் கூடவே சேர்ந்து சொல்றான். அப்புறம் ஜெட் அங்க 2 கிளம்புறதுக்கு முன்னாடி மாய் கிட்ட இவனை நல்லா பாட்டுக்கோன்னு சொல்ல என்ன நானே பாட்டுப்பேன்னு ஜேட் சொல்லவும் அதை கேட்டு யாரு நீயா ஒரு கால் அட்டன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன்றன்னு சொல்லிட்டு இருக்க மாய் அவன் கிட்ட ஜேட் கால் அட்டன் பண்ணலன்னா நீங்க எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவனோட நம்பரை கொடுக்குறான். நெக்ஸ்ட் ஜெட் அங்க இருந்து போனதும் ஜேட் ஒரு சாலட் பாக்ஸ மாய் கிட்ட தந்துட்டு 2 பாக்ஸை என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அண்ட் நீ என்ன டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்ற விடமா இதை நான் உனக்கு தரேன்னு சொல்லி பாய் சொல்லிட்டு ஜேட் காண்டோக்குள்ள போறான். இவன் இங்க ரூமுக்கு வந்ததும் நீங்க அனுப்பின டிஷ் எல்லாம் யாரோட ஃபேவரட்மான அவன் அம்மாக்கு மெசேஜ் பண்ண இப்ப மொத்த ஃபேமிலியுமே வீடியோ கால்ல வந்துடுறாங்க. அது உனக்கும் ஜெட்டுக்கும் பிடிச்ச டிஷ் தானு சொன்னதும் மா நீங்க உங்க பையனோட ஃபேவரட் டிஷ்ஷை கூட தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா எனக்கு ஃப்ரைடு சிக்கன் தான் பிடிக்கும் ஆனா நீங்க அனுப்பி விட்டது ஜெட்டோட ஃபேவரட் டிஷ்னு சொல்லி சண்டை போட்டுட்டு நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு பபிள் டீயும் டோனட்டும் வாங்கிட்டு வான்னு ஜெட் கிட்ட சொல்ல அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது ஹெல்த்தியான ஃபுட்டை தான் சாப்பிடணும்னு அட்வைஸ் பண்ண அப்படியே மொத்த ஃபேமிலியும் ஒரே நேரத்துல வேற வேற டாபிக்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேடும் அவங்க கிட்ட 2 எஸ்கேப் ஆகுறதுக்கு ஆடியோவை மியூட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு சிரிச்சுட்டே தலையை மட்டும் ஆட்டிட்டு பாய் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். கட் பண்ண இங்க மாய் அவனோட அம்மா கூட வீடியோ கால் பேசிட்டு இருக்கான். அப்ப வழக்கம் போல பிஜேடி என்ன நல்லா பாட்டுக்கிறாமான்னு டைலாக் சொன்னதும் அவங்க நீ என்னடா டெய்லியும் அந்த பையனை பத்தி இதே சொல்ற அந்த பையனை நானும் பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்க வரும்போது அவனை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைன்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ண நெக்ஸ்ட் இவன் ஜேடோட மெசேஜை பார்த்து ரொம்ப பொறுமையா திங்க் பண்ணி அவனுக்கு வீடியோ கால் பண்றான். ஜேட் லைன்ல வந்தாடும் ஜேட் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெஷ்ஷப்பும் ஆயிட்டேன்னு ரிப்போர்ட் பண்றான். இதே மாதிரி தான் இவன் டெய்லியும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து ஜேட் நான் உன்கிட்ட சாலட்கான ட்ரெஸ்ஸிங்க கொடுக்க மறந்துட்டேன்டான்னு சொல்ல பரவாயில்ல பிஜேட் அது என்கிட்டயே இருக்குன்றான். அப்புறம் மாய் ஸ்லோவா கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு பிஜேட் நீ தூங்க போறியான்னு கேட்க அவனும் இல்ல எனக்கு இன்னும் தூக்கம் வரலன்னு சொன்னதும் அப்பனா நான் உனக்கு கம்பெனி கொடுக்கவான்னு கேட்க சரி ஓகே நானும் பேய் கடை பேசுறதுக்கு ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த கடையை சொல்லாம சத்தமா கத்தி மாயம் பயமுறுத்திட்டு இருக்கான். ஜேடுக்கு என்னடா மாயம் இருந்தாலும் உனக்கு பேய் கடை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதை பத்தி சொல்றப்ப ஃபர்ஸ்ட் நானும் என் ரூம்மேட்டும் தான் சேர்ந்து பேய் கடை பேசுவோம். அப்புறம் அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் வந்ததும் எல்லாமே மாறி போச்சுன்னு இவன் யூவை பத்தி சொல்றானா கிங்க பத்தி சொல்றானான்னு சரியா தெரியல. அப்புறம் நான் தான் கிங்குக்கும் யூக்கும் மிடில் மேனா இருந்தேன். ஆரம்பத்துல 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அண்ட் கடைசியில 2 பேரும் லவ்வர்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னதும் பிஜேடி பண்ணி உன்னை பத்தி சொல்ல நீ யாரையாச்சும் டேட் பண்றியான்னு கேட்க அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே இல்லைன்றான். அதை கேட்டு மாய் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். அப்படியே அந்த டாக் கொஞ்ச நேரத்துக்கு போகுது. நைட் லேட்டா தூங்குனனால மார்னிங் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு லேட் ஆயிருது. அப்ப ஜேட் நீ ஃபர்ஸ்ட் போடா நான் பின்னாடி வரேன்னு சொல்ல மாயும் அட்டெண்டன்ஸ் போட்டு ஜேடோட பேக்கை வாங்கிட்டு உள்ள போயிடுறான். நெக்ஸ்ட் இவன் ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கும் போது எரர் வருது. இவனும் அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்றான். அப்பவும் அதே எரர் தான் காத்துது. அதுவும் இந்த எரர் ஜேடுக்கு மட்டும் தான் வருது. இவனுக்கு பின்னாடி வந்த மேங்காலும் கண்ணும் அட்டெண்டன்ஸ் போட்டு உள்ள போயிடுறாங்க. அப்புறம் ஃபைனலா இவனும் அட்டெண்டன்ஸ் போட்டுடுறான். பட் டைம் 8:31 ஆயிருச்சு. 1 நிமிட் லேட் ஆனனால என் சேலரி கம்மி பண்ணிடுவாங்க இன்னைக்கு எனக்கு நாளே சரியில்லைன்னு ஜேட் மாய் கிட்ட சொல்லி போலம்ப மாயும் ஜேட சமாதானப்படுறதுக்கு கூல் ட்ரிங்கை கொடுக்குறான். அதை வாங்கிட்டு ஜேடு தேங்க்ஸ் சொல்ல மாய் சாரி சொல்றான்.
சொல்றான். டேய் நீ எதுக்குடா சாரி சொல்ற? நைட்டு நான் தான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு, நான் தான் சாரி சொல்லணும்னு சொல்லிட்டு நீ ரொம்ப நல்லா பேசுற, ஆனா இன்னும் நீ சிங்கிளா இருக்கிறது தான் என்னால நம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. கசங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, நானும் சிங்கிள் தான், நான் நல்லா பேசுவேன்னு சொல்ல, நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா சிங்கிளா இருக்க போறேன்னு மாய் டாங்க மீன் பண்ணி சொல்றான். பட் ஜேடி இவங்களை எப்பவும் போல தப்பா புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் கும்பலா உட்காந்து கன் பேய் கதை சொல்ல மத்தவங்க எல்லாரும் அதை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பில்டிங்ல யாருக்கோ பேய் பிடிச்சிருக்குன்னு ஒரு ரூமரை கேள்விப்பட்டேன், அட நீ நம்புறியா பேயோன்னு கன் கேட்க அவனும் இல்லன்றான். அதுக்கு கன் நானும் ஆரம்பத்துல நம்பல, ஆனா நான் வாஷ்ரூம்ல இருக்கும் போதுன்னு ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாரும் மொபைல்ல இருக்கிற பிளாஷ் லைட்டை ஆன் பண்ணிடுறாங்க. இப்ப சீன் சேஞ்ச். எல்லாரும் மொத்தமா வாஷ்ரூம்குள்ள வரவும் கன்னோட வாய்ஸ் ஓவர்ல நான் வாஷ்ரூம்ல இருக்கும் போது யாரோ கதவை தட்டுனாங்கன்னு சொல்ல மேங்கால் ஃபர்ஸ்ட் அந்த டோர் ஓபன் பண்ண கிட்ட போறான். அவன் டோருக்கு மேல கை வைக்கும் போது உள்ள இருந்து ஒரு கை வந்து இவன் கையை டச் பண்ணவும் இவனோட சேர்த்து எல்லாருமே கத்திடுறாங்க. நெக்ஸ்ட் யூ அந்த டோரோட லாக் ஓபன் ஆகுதான்னு பார்த்துட்டு இருக்க மாய் ஜேடோட ஷோல்டரை டச் பண்றான். அப்ப பயத்துல ஜேடு கட்ட எல்லாருமே பயந்துடுறாங்க. அடுத்து யூ நீ முன்னாடி போடான்னு ஜேட தள்ள இவனும் டோர் கிட்ட வரவும் என்னடா பண்றீங்கன்னு கிங் வெளியே வர பேக் டு நார்மல். கிங்கால எல்லாருமே பயந்துடுறாங்க. அப்ப கன்னும் கிங் கிட்ட கிங் உனக்கு சரியா புரியல, நான் வாஷ்ரூமை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ லைட் ஆஃப் பண்ணி விட்டுட்டாங்க, பட் அங்க என்ன தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பியூ நீ வெளியே தானே நின்று இருந்த, யாரையாச்சும் பாட்டியான்னு கேட்க நான் யாரையும் பார்க்கல, பட் அது பேய் கிடையாது, கரெக்ட் மிஸ்டேக்கா இருக்கும்னு சொல்ல கண்ணாட நம்ம தயாரா இல்ல, அது பேய் தானே அடிச்சு சொல்றான். கீழ் ஃப்ளோர்ல இருக்கிற கேர்ள்ஸ் கூட இந்த பில்டிங்ல பேய் இருக்குன்னு தான் சொல்றாங்கன்னு சொல்லவும் டேய் போய் வேலையை பாடுறான்னு கிங் சொல்றான். அதுக்கு இவனும் நான் சீரியஸா தான் சொல்றேன், உனக்கு நம்பிக்கை இல்லைனா ஜானன் நச்சுக்கிட்ட போய் கேட்டு பாருன்னு சொன்னதும் ஏன்டா என் காதல் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா, ஒழுங்கா அப்படியே ஓடி போயிருன்னு சொல்ல கன் நெக்ஸ்ட் ஜேடு பிடிக்கிறான். விஜய் நீ இந்த கதையை கேட்டு இருக்கியான்னு கேட்க என்ன கடையடா கேக்குறேன்னதும் இப்ப கன்னோட வாய்ஸ் ஓவர்ல நைட்டு 8 மணிக்கு மேல தனியா லிப்ட்ல ஏறுனா அது ஸ்ட்ரைட்டா 6th ஃப்ளோருக்கு போய் நிக்கும், பட் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஃப்ளோர்ல யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு ரூமரும் இருக்குன்னு சொன்னதும் ஜேடனுங்க ரொம்பவே பயந்துடுறாங்க. இனி நான் எப்படிடா தனியா வாஷ்ரூம் போவேன்னு கட்டிட்டு இருக்க கிங் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்மெல் வருதான்னு கேட்கவும் மத்தவங்களும் ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. பக்கத்துல ஏதாச்சும் வந்திருக்குமான்னு ஜேடன் கஸ் பயப்பட அதெல்லாம் கிடையாது, இது என்னோட கேஸ் தானே கன் சொன்னதும் டே வெளியே போடான்னு ஜேட் சொல்றான். அப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ண அது மாய் போயிட்டு வாங்கிட்டு வரான். இந்த மாதிரி ஆர்டர் பண்றதும் நல்லாடா இருக்குன்னு ஜேட் சொல்ல உனக்கு லிஃப்ட்ல ஏற பயமா இருக்கு, அதனால தானே ஆர்டர் பண்ணேன்னு கன் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிடுறான். அடுத்து கன்னும் மேங்காலும் கேன்டீனுக்கு போக கஸ் மாய் கிட்ட வந்து எனக்கு வாஷ்ரூம் போகணும்டா கூட வரியான்னு கேட்டுட்டு இருக்க அடி இந்த ஜேடுக்கு அவங்க ரொமான்டிக்கா பேசுற மாதிரி தெரியுது. சோ இவனும் அதை நினைச்சு பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அப்ப டாங்கி ஏஞ்சி வாஷ்ரூம்க்கு போக இருறா நானும் வரேன்னு கஸ் அவன் பின்னாடியே போயிடுறான். இப்ப இவங்க 2 பேர் மட்டும்தான் தனியா இருக்காங்க. அதனால ஜேட் நீ கஸை லவ் பண்றியா என்கிட்ட தயங்காம சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்றான். ஆனா மாய் தெளிவா எனக்கு கஸ் மேல ஃபீலிங்ஸ் கிடையாது, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொன்னதும் என்னது என்னோட கணிப்பு தப்பாயிருச்சான்னு ஜேட் யோசிக்கிறான். அன்னைக்கு ஜேட் ஓவர் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாயும் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கான். அப்ப ஜேட் ஏதாச்சும் கம்பெனி உங்ககிட்ட வந்து நீங்க ஈஸியான வேலையை மட்டும் செஞ்சா போடுன்னு சொன்னா அதை நம்பிராடன்னு அட்வைஸ் பண்ணி புலம்பிட்டு இருக்க பேஸ் பின்னாடி வந்து இன்னும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு மாய கேட்க அவனும் எங்க 2 பேரும் வீடும் பக்கத்துல தான் இருக்கு, சோ நான் ஜேடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் சரிடா சீக்கிரமா கிளம்புங்க, நாளைக்கு நான் உங்களை கரோக்கி பார்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போக அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்ததும் பேஸ் டல்லாயிடுறான். அப்ப ஜேட் பி பேஸ் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா என்கிட்ட தயங்காம ஷேர் பண்ணு, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன், பட் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் என்கிட்ட சொல்லாத, பிகாஸ் என்கிட்டயும் காசு கிடையாதுன்னு சொல்ல நீ கேட்டதுக்கு தேங்க்ஸ்டா, பட் நான் நல்லாதான் இருக்கேன், நீ மாயா கூட்டிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு போக ஜேட் அந்த சேர்ல வந்து உட்காந்து சீரியஸா யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ பேஸ பத்தி நினைக்கிறியான்னு மாய் கேட்க அவனை பத்திலாம் நினைக்கல, நாளைக்கு என்ன பாட்டு பாடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஜாலியா பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்ப மாய் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு அங்க இருந்து போறான். கொஞ்ச நேரத்துல ஜேடும் பாட்டு பாடிட்டே வேலையை முடிச்சிடுறான். அப்போன பாட்டு கரண்ட்டும் கட் ஆயிருது. அவனும் மாய் மாயின்னு கூப்பிட்டு பாக்குறான், பட் மாய் ரிப்ளை பண்ணாம ஜேட் கிட்ட வந்துட்டு இருக்கான். இவனும் பயத்துல பா பிஜேட் நாங்ஜேன் மாயின்னு இப்படி எல்லாரையும் கூப்பிட மாய் கிட்ட வந்து பிஜேட்னு கூப்பிட்டதும் இவன் அவனை பாட்டு பயந்தோ டேபிள் இடிச்சு கீழே விழுந்துடுறான். அவனை தூக்க ட்ரை பண்ணா மாயும் கீழே விழுந்து 2 பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் கரண்ட்டும் வந்துடுது. அந்த ஷாக் கொஞ்சம் குறைஞ்சதும் மாய் நீ ஓகேவா பிஜேட்னு கேட்க நான் ஓகே இல்லடா நம்ம இங்க இருக்கவே கூடாது வா இவவே போயிடலான்னு அவனை கூட்டிட்டு ஓடி போயிடுறான். கட் பண்ணா இங்க மாய் ஜேட கிஸ் பண்ண சீனை நினைச்சு பார்த்துக்கிட்டே டூத் பேஸ்ட்டுக்கு பதிலா வேற எதையோ வச்சு பிரஷ் பண்ணிட்டு இருக்க என்ன இது டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்குன்னு கையில இருக்கிற பாட்டில பார்த்ததும் ஓடி போயிட்டு மவுத் வாஷ் பண்ணிடுறான். அப்புறம் ஜேடுக்கு குட் நைட் மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு இவன் மொபைலுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப நான் நெக்ஸ்ட் டே கஸ் டைமை பார்த்து வேக வேகமா டாங்காக காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க கரெக்டான டைம் ஆனதும் டாங் அங்க வரான். அப்ப கஸ் காஃபி அவன்கிட்ட கொடுக்க எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இவனே ப்ரிப்பேர் பண்றான். சோ கஸும் ஓப்பனா ஏன் என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேன்ற, நான் உன்னை லவ் பண்றேன் இன்னுமாட்டு உனக்கு புரியலன்னு கேட்க இவன் சிம்பிளா மட்டும் சொல்லிட்டு போறான். அதுக்கு கஸும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்,
மாட்டேன், நீ ஓகே சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்ல டாங்கும் உன்னையெல்லாம் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். அவன் அங்க ரெண்டு போனதும் நெக்ஸ்ட் ஜேட் அங்க வர ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டு கஸ் ஜேட் மேல காஃபியை கொட்டிடுறான். உடனே சாரி விஜயட்னு சொல்லி டிஷ்யூவை எடுத்து தொடச்சு விட இதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் இதை பத்திலாம் யோசிக்கலன்னு ஜேட் சொல்லிட்டு ரிட்டர்ன் போகவும் நீ காஃபி ப்ரிப்பேர் பண்ணலையான கஸ் கேட்க இவனும் ஆல்ரெடி வந்துருச்சுன்னு அவ ஷர்ட்டை காமிச்சிட்டு போறான். அடப்பாட்ட கஸும் ஆபீஸ் ஃபுல்லா கிறுக்குங்களா சுட்டிட்டு இருக்கேன், நானும் இங்கடா ஒர்க் பண்றேன், அப்ப நானும் கிறுக்கன் ஆயிட்டானு நினைக்கிறான். அடுத்து ஜேட் நார்மலா பிஹேவ் பண்ணதால இவனுக்கு இவனே பேசிட்டு மீட்டிங் ரூம்குள்ள வந்தா அங்க பாஸ் இவனுக்கு மேல அப்நார்மலா இருக்கான். சோ ஜேட் அவன் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ண பாஸும் அவன் பிரச்சனைய சொல்றான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்ன மாதிரி இல்ல, இப்பெல்லாம் நிறைய சண்டை போடுறான், நான் அஃபேர்ல இருக்கேன்னு சந்தேகப்படுறான்னு சொல்ல அதுக்கு ஜேடோ நீ சொல்றத வச்சு பார்த்தா அவ உன்ன ரொம்ப லவ் பண்றா, சோ ஜெலஸ் ஆகுறது காமன் தான், நீ அவளை உட்கார வச்சு பொறுமையா பேசிப்பாரு, ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்னு அட்வைஸ் கொடுக்க பாஸும் தேங்க்ஸ் டா, எனக்கும் உன்ன மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்கு, நீ என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்குள்ள ஹேண்டில் பண்றேன்னு சொல்ல ஜேடடுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், எனக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, பட் நான் அதை பத்திலாம் யோசிக்க மாட்டேன், நான் இன்னைக்கு கரோக்கி பார்ல பாடுனா போடும், என் கவலை எல்லாம் மறைஞ்சு போயிடும்ன்றான். கட் பண்ணா இப்ப கரோக்கி வர காட்டுறாங்க. ஜேட் அங்க வந்து வெல்கம் டு டிபார்ட்மெண்ட் பார்ட்டின்னு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம பிரசிடென்ட் இங்க தான் இருக்காரு, பில்லெல்லாம் அவரு பாட்டு பாருன்னு ஸ்பீச்சை முடிச்சுட்டு எல்லாரும் மெனு கார்டை பாட்டுட்டு இருக்க கஸ் டாங் கிட்ட என்ன ஆர்டர் பண்ண போறேன்னு கேக்குறான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்டா இருக்கணும் அவ்வளவுதான்னு சொன்னதும் அப்பனா நீ என்ன ட்ரை பண்ணி பாக்குறியான்னு ஃப்ளோட் பண்ண அதை கேட்டு எல்லாரும் அட் அ டைம்ல மெனு கார்டை க்ளோஸ் பண்றாங்க. அப்ப கிங் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவியாடான்னு மாய கேட்க அவனும் ஜேடடுக்கு பர்மிஷன் தரணும்ன்றான். சோ எல்லாரும் ஜேட திரும்பி பார்க்க நான் எதுக்குடா பர்மிஷன் கொடுக்கணும்னு இவன் கன்ஃபியூஸ்டா பாக்குறான். சோ அவனும் நான் தான் ஜேட கூட்டிட்டு போகணும், அதனாலதான் அப்படி சொன்னேன்னு சொல்ல கிங்கும் நீ ஜெட் கூட போடான்னு ஜேட் கிட்ட சொல்லிட்டு இந்த பார்ட்டியே உங்க 3 பேருக்காக தான், சோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னதும் நெக்ஸ்ட் பேஸ் ஒரு சின்ன ஸ்பீச்சை பேசிட்டு லாஸ்டா ஜேட் கிட்ட என்னோட லவ் கன்சல்டன்டா இருந்ததுக்கு தேங்க்ஸ் தான்னு சொல்ல கண்ணாட வச்சு ஜேட கலாய்க்கிறான். அப்ப கிங்கும் கூட சேர்ந்துக்கிட்டு ஜேட் கிட்ட நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உனக்கு நீயே ஹெல்ப் பண்ணி கூடான்றான். அதுக்கு யூ அவனுக்கு இல்ல ஜேட் யூ கிட்ட டே உன் பாய் ஃப்ரெண்ட் ஒழுங்கா இருக்க சொல்லுடா, நான் என்னோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸை வச்சு பாட ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லி இவனும் மேங்காலும் சேர்ந்து பாடிட்டு இருக்க மீதி பேர் எல்லாரும் இது எப்படா முடியும்னு காடுல கையை வச்சுக்கிட்டு உட்காந்து இருக்காங்க. அந்த நேரத்துல கிங் அவன் வேலையை ஸ்டார்ட் பண்றான். எதுக்கு மிஸ்டர் ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருக்கீங்க, நீங்க டிரைவ் பண்ண முடியாதுன்னு நினைச்சா கவலைப்படாதீங்க, நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல நான் ட்ரிங்க்ஸ் பண்ணலனாலும் நீ என்ன அங்கதானே கூட்டிட்டு போக போறேன்னு யூ சொல்லிட்டு இருக்க, என்னடா இங்க உட்காந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஜேட் அங்க வந்து ஏ கிங் நீயே வந்து ஒரு பாட்டு பாடுறான்னு கூப்பிட அவனும் நான் வரல நீ மாய பாட சொல்லுன்றான். அதனால ஜேடும் மாய் கிட்ட மைக்க தரான். பட் மாய் எனக்கு பாட வராதுன்னு சொல்லிட்டு இருக்க கஸ் அந்த மைக்க வாங்கிட்டு திருப்பி மாய் கிட்ட தர இப்ப அவன் வாங்கிட்டு பாட ஸ்டார்ட் பண்றான். எல்லாரும் அவன் பாடுறத ரசிச்சு கேட்டுட்டு இருக்க யூ அவன் யாருக்காக பாடுறான்றத கண்டுபிடிச்சிடுறான். அப்ப ஜேடு யூவை கூப்பிட்டு மாய் இந்த சாங்க ஒருத்தருக்காக பாடுறான்னு சொன்னதும் நீயும் அதை நோட் பண்ணியாடா, சரி அவன் யாருக்காக பாடுறான்னு யூ கேட்க வேற யாரு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே கஸ்காக தாண்டா பாடுறான்னு சொல்லவும் அதை கேட்டு யூவும் எதுக்கு இவன் இவ்வளவு மக்கா இருக்கான்னு நினைச்சிட்டு எனக்கு அப்படி தோணலன்றான். அப்ப மாய் பாடி முடிச்சிட்டு நான் பாடினது எப்படி இருந்தது பிஜேட்னு வந்து கேட்க இவனும் நீ ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி பாடுனேன்றான். நெக்ஸ்ட் அந்த மைக்கு மேங்கால் கைக்கு போனனால அவன் ரொம்ப நேரம் பாடுவான். ஸோ இந்த கேப்ல நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு ஜேட் போக கூடவே மாயும் போறான். இங்க வந்து ஜேட் மாயோட ஃபேஸை பார்த்து என்னடா இவ்வளவு ரெட் ஆயிருச்சு போர்டை ஏறிச்சான்னு கேட்க இல்ல பிஜேட் நான் தெளிவாடா இருக்கேன்றான். அப்ப யூ அங்க வந்து நான் மாய் கிட்ட பேச வேண்டான்னு சொல்ல ஜேடும் மாய் கிட்ட ஏன்டா நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியான்னு கேட்க யூவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாயோட ஷூ பார்க்க நல்லா இருக்கு அதான் அவன் எங்க வாங்கினான்னு கேக்குறதுக்கு வந்தேன்னு சொல்லி இவன் ஜேட ஃபர்ஸ்ட் வாஷ்ரூம்க்கு அனுப்பிவிட நீ பேச வந்தட ஷூவை பத்தி இல்லடானு கேட்டதும் யூ ஸ்ட்ரைட்டாவே நீ ஜேட லவ் பண்றியான்னு கேக்குறான். அதுக்கு மாயோ ஆமா நான் லவ் பண்றேன், அவனா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவன் கூட இருக்கும் போது ஹாப்பியா ஃபீல் பண்றேன்னு சொல்ல யூவும் நான் ஒன்னும் ஸ்டாப் பண்ண மாட்டேன், பட் நீ எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணு, ஏன்னா இப்ப நீங்க ட்ரெயினர் அண்ட் ட்ரெயினி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒர்க்ல ஏதாச்சும் சண்டை வேண்டா அது பர்சனல்லையும் பாதிக்கும்னு சொன்னதுக்கு மாய் நான் என் முடிவுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், நான் எப்பவும் ஜேடை விட்டு கொடுக்க மாட்டேன்றான். அதை கேட்டு யூவும் ஜேட் கூட ஃப்ளோட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாயும் அது எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு உனக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இல்லைன்னா ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட கேளு நான் பண்றேன்னு சொல்லிட்டு நீயும் வாஷ்ரூம்க்கு போயிட்டு வாடா இல்லைன்னா ஜேடுக்கு சண்டைக்கு வர போடுன்னு அவனை அனுப்பி விடுறான். அப்புறம் மாய் இங்க வந்துடும் கிங் அவனை ட்ரிங்க்ஸ் பண்ண கூப்பிடுறான். ரெண்டு பேரும் நிறைய ரவுண்ட்ஸ் போறாங்க. ஜேடு உன்னால முடியலன்னா ஸ்டாப் பண்ணிடுறான்னு சொல்ல என்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு மாய் கிங் கூட மல்லு கட்டி அவன் மட்டையாகிற வரைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்றான். அப்ப ஜேடு இது எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம்
போறானு கிங்க அடிக்க பாஸும் மாங்காலும் அங்க ரெண்டு கிளம்புறாங்க. இவங்க போயிட்டு அவ பில்ல யாரு கட்டுவான்னு கேட்க ஜேடும் நல்ல வேலை நான் முன்னாடியே கிரெடிட் கார்டை வாங்கிட்டேன்னு காமிச்சு நீங்க கிளம்புங்க நான் பில்ல பே பண்ணிட்டு வரேன்றான். அப்பனா இங்க ஜேடு மாய இவனோட காண்டோக்கு கூட்டிட்டு வரான். அவனும் வாமிட் வர மாதிரி பண்ணவும் டே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கூடான்னு அவன் வாய பொட்டி பாத்ரூமுக்கு கூட்டிட்டு வரான். இங்க வந்ததும் மாய ஜேடை கிஸ் பண்ண வர மாதிரி கிட்ட வந்து நிக்க கட் பண்ணா டாய்லெட் கூட தலைய விட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்கான். அட முடிச்சதும் இவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ண அடுத்து ஜேடோட டர்ன். அவன் ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிச்சிட்டு திரும்பி பார்த்தா மாய நெக்ஸ்ட் பேண்டை ரிமூவ் பண்ண பாக்குறான். சோ ஜேடும் அவுட்டர் ஆடதானு அவன் பேண்ட்ல ஒரு கையை வச்சுட்டு இவன் செகண்ட் ரவுண்டை கண்டினியூ பண்றான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல டாங் சைலண்டா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கஸ் அவன் கிட்ட பேச்சு கொடுக்கறான். பியூ என்கிட்ட ரொம்ப கைண்டா நடந்துக்கிறான், எனக்கு நிறைய விஷயத்த சொல்லிட்டாரான்னு சொல்லிட்டு பிக்கிங் எப்படின்னு கேட்க இவனும் ஏதோ சொல்லணுமேன்றதுக்காக பரவாயில்லன்னு சொல்றான். அதுக்கப்புறம் கூட கஸ் அவன் கிட்ட பேசிட்டே இருக்க நீ இப்பதான் இப்படியா இல்ல எப்பவுமே இப்படியான்னு ஆசா கேட்க கஸும் நான் பேசினா தானே நான் என்ன நினைக்கிறேன்றது மத்தவங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சைலண்டா வீட்டுக்கு போறாங்க. கட் பண்ணா இங்க ஜேட் மாய பெட்ல இழுத்து போட்டு படுக்க வைக்கிறான். அப்ப மாயும் போடையில நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன்ற மாதிரி சொன்னதும் ஜேடுக்கு கியூரியாசிட்டி தாங்கல. மாயோட கிரஷ் யாரா இருக்கும்னு அவனோட இமேஜினேஷன்ல யாரும் மாயோட கிரஷ்னு இவங்க கிட்ட கேட்க இவங்களும் ஆளாளுக்கு மாயோட கிரஷ்க்கு டோனட் பிடிக்கும் அண்ட் அவனோட ஐடி கார்டு எல்லோ கலர்ல இருக்கும்னு சொல்லியும் இவன் அதை நம்பாம மாயோட கிரஷ் கஷ்டான்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் மார்னிங் மாய் இங்க வந்து ஜேடு எழுப்பி விட அவனும் கண்ணு முழிச்சதும் மாயை இந்த ஆங்கிள் பார்த்து டக்குன்னு ஏண்டிக்க ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க. அப்ப உடனே ஜேடு வாயை மூடிட்டு திரும்பி உட்கார இவன் கோவத்துல இருக்கானோன்னு மாய நினைச்சிட்டு விஜய் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணனால நீ என் மேல கோவமா இருக்கியான்னு கேட்க அவனும் அப்படிலாம் எதுவும் இல்லையேன்னு நார்மலா சொல்லிட்டு அவனோட மைண்ட் வாய்ஸ்ல மாய் நம்ம சொல்லு விட்டட பாத்துருப்பானோன்னு நினைச்சிட்டு வாயை மூடிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நீ குளிச்சிட்டு வா நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல மாய் அதுக்கு நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரட்ட உன் கிச்சனை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவான்னு கேட்க ஜேடோ இவன் எடுக்கு இப்படி எல்லாம் கேக்குறான்னு நினைச்சிட்டு சரி ஓகே பட் அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வான்னு அவனை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிறது எல்லாமே புதுசுதான் நீ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இவன் மாய் போடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்து அதை அயன் பண்ணிட்டு இருக்க மாய் அங்க டவலோட வந்து நிக்கிறான். ஜேட் அந்த டவலை பார்த்ததும் செமையா காண்டாயிடுறான். அதுல மாய் கிட்ட இருந்து டவலை புடுங்குற மாதிரி எல்லாம் நினைச்சு பாக்குறான். ஏன்னா அது இவனோட ஃபேவரட் டவல், அது சும்மா ஷோக்காக கூட அங்க உள்ள மாட்டி விட்டு இருக்கான். இப்ப இத பத்தி சொல்லலாமா வேண்டாமா சொன்னா இவன் என்ன நினைப்பான்னு யோசிக்க அதை இவனோட ஃபேஸே காட்டி கொடுத்துருது. சோ மாய் ஏதாச்சும் பிரச்சனையா பிஜேட்னு கேட்க இவனும் தயங்கிக்கிட்டே மெதுவா இந்த டவலை நான் ஷோக்காக தான் வச்சிருந்தேன்னு சொன்னதும் மாய் உடனே சாரி சொல்லி அவனோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த டவலை நீட்டா ஃபோல்ட் பண்ணிட்டாராம். அப்புறம் இவன் கிச்சன்ல மியூசிக் கேட்டுக்கிட்டே வெஜிடபிள்ஸை கட் பண்ணிட்டு இருக்க ஜேட் அங்க வந்து மாய கூப்பிட்டு பாக்குறான். பட் அவன் திரும்பியே பாக்கல. சோ ஜேட் பயத்துல ஸ்லோவா அவன் ஷோல்டரை டச் பண்ண அவன் சடனா கட்டியோட திரும்பினதும் ஜேடுக்கு ஒரு செகண்ட்ல உயிரே போயிருது. தென் மாய் சாரி கேட்டுட்டு கட்டிய கீழே வச்சிடுறான். அப்ப ஜேட் நீ என்ன சமைக்கிற என்கிட்ட நிறைய பொருள் இல்லையேன்னு சொல்ல அத நானும் பார்த்தேன், அதான் எக்ஸ்பைரி ஆன பொருள் எல்லாத்தையும் வெளியில போட்டுட்டேன் அண்ட் இப்போதைக்கு நம்மளுக்கு இது போடும்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டையை எடுத்து கியூட்டா காட்ட இவனும் வெக்கப்பட்டுக்கிட்டே கீழே பார்க்க மாய் ஒரு கேக் பாக்ஸ குப்பையில போட்டிருக்கான். அட பார்த்ததும் இவனுக்கு மூடு சேஞ்ச் ஆயிருது. டி என் கேக்க ஏன்டா கீழே போட்டிருக்கேன்னு அட கையில எடுக்க இவனோட எக்ஸ்பைரி ஆயிருச்சு அடன் தூக்கி போட்டேன்றான். ஆனா ஜேட் எடுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடலான்னு சொல்லி அந்த கேக்க சாப்பிட போக மாயோட தடுத்துட்டு நான் உனக்கு புதுசு வாங்கி தரேன்னு சொல்லி சமாளிச்சு அவனை கிச்சனை விட்டு வெளியே அனுப்புறான். அப்புறம் இவங்க சாப்பிடும் போது நான் என் வீட்டுல இந்த மாதிரி சும்மா வெயிட் பண்ணிலாம் சாப்பிட முடியாது, எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும், அதுல டேபிள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது என்னோட வேலைன்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு மாய் அவன் காண்டோல வீடுறதுக்கு ஜேடும் கூட வரான். அப்ப மாய் போறப்ப என்னோட ரூம் நம்பர் 1505ன்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு மாய் மொபைலுக்கு சார்ஜ் போட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்து பார்க்க அவனோட அம்மா நிறைய மெசேஜும் கால்ஸும் பண்ணிருக்காங்க. சோ உடனே இவன் அவங்களுக்கு கால் பண்ணி மொபைல சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க விஜய் என்ன நல்லா பாத்துக்கிட்டான்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க ஜேடு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்றப்ப எல்லா திங்ஸ்லயும் அதோட எக்ஸ்பைரி டேட் எழுதி ஒட்டி இருக்கு. அதுல ஒரு மில்க் பாட்டில்ல இத மிட் நைட்டுக்குள்ள குடிச்சிருன்னு எழுதி இருக்கு. அப்ப இவன் டைமை பார்க்க 12:05 ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரிட்ஜ்ல தானே இருக்குன்னு சொல்லி அட குடிக்கிறான். அதுக்கப்புறமா மாய் அவன் கிட்ட நடந்துக்கிற விதத்தை நினைச்சு பார்த்து மென்டார் கூட இவ்வளவு ஃப்ரெண்ட்லியாவா பழகுவாங்கன்னு யோசிக்கிறான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல மாய் ஜேட்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கான். அது ஜேட் சாப்பிடுறப்ப என்னோட கிரஷ் நான் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு மாய் அட்வைஸ் கேட்க நீ அவங்க கிட்ட நல்ல விதமா நடந்துக்கோ, பட் ரொம்ப டைரக்டா காட்டிக்காடுன்னு ஜேட் சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு
கிங் ஜேட் கிட்ட வந்து உன்கிட்ட தனியா பேசணும் வெளியே வான்னு சொல்லிட்டு போக யூவும் அதை கவனிக்கிறான். அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்தா கஸ் வச்சு கண்ண வாங்காம தாங்க பாட்டுட்டு இருக்கான். கட் பண்ணா இப்ப இவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கிங் யூவை வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஜேடோட ஹெல்ப்ப கேட்க அவனும் என்னால அகைன் யூ கிட்ட போய் சொல்ல முடியாது, நம்ம கண்டிப்பா மாட்டி போன்றான். பட் கிங் நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்டான்னு சொன்னதும் ஜேட் ஹெல்ப் பண்றதுக்கு ஒட்டுக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே இவன் இந்த மாதிரி ஆபீஸ்குள்ள சுத்திட்டு இருக்க யார்கிட்ட இருந்துதான் மறைஞ்சுக்க பாக்குறேன்னு கிங் கேட்க நீ தானே சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னு சத்தமா சொல்ல கிங் அவன் வாய போட்டிட்டு சத்தம் போடாடா இப்ப எனக்கு இந்த பிளவர்ஸ்ல எது நல்லா இருக்குன்னு சொல்லுன்னு பேசிட்டு இருக்கிறப்ப மாய் பின்னாடி சைலண்டா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க 2 பேரும் பயந்துடுறாங்க. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப யூ அங்க வந்துட்டு எனக்கு என்ன ஆர்டர் பண்றீங்கன்னு கேக்குறான். அப்ப கிங்கும் ஜேடும் உடனே யூ கிட்ட உனக்கு எதுவும் இல்லையே, மாய்டா வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு கேட்டுட்டு இருந்தான்னு சொல்லி அவனை சமாளிச்சு அனுப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மாய் ஜேட் கிட்ட என்ன பண்றன்னு கேட்க அவனும் இதுதான் பிளான் மாய் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண பியூ கண்டுபிடிக்க மாட்டானான்னு கேக்குறான். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லன்னு சொல்லிட்டு மற்றவங்களை கிளம்ப சொன்னதும் ஃபர்ஸ்ட் டாங் கிளம்புறான். தென் கஸ்வ அவன் பின்னாடியே ஓடி போயிடுறான். அதுக்கப்புறமா ஜேட் கிங்க வர சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு மாய் கிட்ட வாடா நாமளும் போவோம்னு சொல்ல பாஸ் அங்க வந்துட்டு யூ கிட்ட ஒரு வேலையை சொல்றான். இந்த நேரத்துல தான் இவங்க வரணுமான்னு ஜேட் நினைச்சிட்டு பிபாஸ் அந்த வேலையை யூ கிட்ட தராடுன்னு சொல்லிட்டு இருக்க கிங் அங்க பொக்கேவோட வரான். யூ கிங்கோட பிளான ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டான். சோ பதிலுக்கு இவனும் கிங்க பிராங்க் பண்றதுக்கு நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தெரியலையா உனக்கு, என்ன விளையாட்டு இதுன்னு சீரியஸா பேசுற மாதிரி நடிக்க என்ன இவன் இப்படி பேசுறான்னு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப பாஸும் ஜேடும் அந்த வேலையை நாங்க பாட்டுக்கிறோம்டா நீ கிளம்புன்னு சொன்னதுக்கு அப்புறமா யூ ஏடிச்சு கிங் கிட்ட நீ சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல, நான் முன்னாடியே உன் பிளான கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த பொக்கேவை வாங்கிட்டு நீ என்ன லவ் பண்றன்னு எனக்கு தெரியும், நானும் உன்னை லவ் பண்றேன், உன்னோட கிஃப்ட் நான் என் கார்டுல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க 2 போறாங்க. அதுக்கப்புறமா பாஸ் ஜேட் கிட்ட நீ இந்த வர்க்க நாளைக்கு மரியாதைக்குள்ள முடிச்சிடுறான்னு சொல்லிட்டு போக ஜேட் மாய வீட்டுக்கு போக சொல்றான். ஆனா மாயோ நான் வெயிட் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போலான்னு சொல்றான். கட் பண்ண இங்க கஸ் ஒரு ஸ்ட்ரீட் சைடு ஹோட்டலுக்கு வர அங்க எல்லா டேபிள்ஸுமே ஃபுல்லா இருக்கு. அப்ப இவன் தாங்க அங்க பாக்கவோ இவன் இந்த டேபிள்ல வந்து உட்கார்றான். இத பாக்க நம்ம என்னமோ டேட்டுக்கு வந்த மாதிரி இருக்குன்னு கஸ் பேச ஸ்டார்ட் பண்ண டாங் உடனே நீங்க உட்காரணும்னா வாயை திறக்காடுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் டாங் அந்த மீட்டை மொத்தமா அந்த பாட்குள்ள போட்டுற டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட, உனக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட தெரியாதான்னு கேட்க எனக்கு என்ஜாய் எல்லாம் பண்ண வேண்டாம் சாப்பிட்டா போடுன்றான். அதை கேட்டு கஸும் இதை எப்படி செய்யணும்ன்றத நான் சொல்லி தரேன்னு டெமோ காட்ட நீ என்ன உன்னோட அடுத்த ஜென்மத்துல இதை சாப்பிட போறியான்னு டாங் கேக்குறான். அதுக்கு இவனும் இந்த மாதிரி பண்ணாதான் டேஸ்டா இருக்கும்னு சொல்லி அவன் பவுல்ல எடுத்து வைக்கிறான். கட் பண்ணா இங்க மாயம் ஜேடும் ஒன்னா நடந்து வரப்ப நான் நார்மலா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தனியா தான் இருப்பேன், பட் இந்த வருஷம் டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னா நீ என் கூட இருக்குன்னு ஜேட் சொல்றத கேட்டு மாய் ஹாப்பியா இருறான். இந்த நாள் அன்னைக்கு நான் தனியா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், பட் அது இன்னைக்கு கிடையாது, மாய் நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்டான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிட்டு இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வரான். இங்க இருக்கிறப்ப மாய் ஜேட் கிட்ட நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்ல அதுக்கு நான் வெறும் மென்டார் தான் ஸ்பெஷல்லாம் கிடையாதுன்னு ஜேட் சொல்லவும் மாய்க்கு ஜேட் சொன்ன அட்வைஸ் ஞாபகம் வருது. அதனால இவனும் அதுக்கப்புறம் எதுவும் பேசாம சைலண்ட் ஆயிடுறான். அப்ப ஜேட் இவன் கிட்ட உனக்கு பிடிச்சவங்களுக்கு டேஸ்டான ஃபுட்டை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துன்னு சொல்லி முடிச்சதும் மாய் உடனே ஐஸ்கிரீமா ஆர்டர் பண்றான். நீ டெசர்ட் சாப்பிட போறியாடான்னு கேட்க எனக்கு இல்ல உனக்கு தான் ஆர்டர் பண்றேன்னு சொல்லவும் என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு ஜேட் ஷாக் ஆயிட்டு இந்த ஹோட்டல்ல டெசர்ட்ஸ் நல்லா இருக்காதுன்னு சொல்றான். பட் வெயிட்டர் இவங்க டேபிளுக்கு வந்தனால மாய் 2 ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றான். ஆனா ஜேட் அவன் கையை பிடிச்சிட்டு எங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் போடும் நாங்க ஷேர் பண்ணிப்போன்னு சொல்றான். அப்பனா 2 பேரும் வீட்டுக்கு நடந்து வர நேரத்துல நீ அங்க டெசர்ட் ஆர்டர் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடான்னு ஜேட் சொல்ல நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஃபுட் வாங்கி தரணும்னு நீ தானே சொன்ன அதான் வாங்கணும்னு சொன்னதும் என்னடா சொல்ல வரேன்னு இவன் கன்ஃபியூஸ்டா கேட்க மாய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரான். பட் அந்த டைம்ல ஜேட் சொன்ன அட்வைஸ் ஞாபகம் வரவும் இவன் ஒன்னும் இல்ல நான் சும்மா கேஷுவலா சொன்னேன்னு மாட்டிடுறான். தென் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே 2 பேரும் ஆபீஸ்குள்ள என்டர் ஆகுறப்ப ஜேட் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். அதனால அவன் கையில வச்சிருந்த ட்ரிங்க் கீழே விழுந்துருது. 2 பேரும் அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து ஜேட் மாய் இப்ப ஃப்ரீயா இருக்கானா கொஞ்ச நேரத்துக்கு நான் அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி மாயோட கைய பிடிக்க உடனே இவனும் நான் ஃப்ரீயா இல்ல விஜேட் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஜேட் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். தென் கொஞ்ச நாள் போகுது. ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே மாய தெரியுது ஏன்னா அவன் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா பழகுறான். கட் பண்ண இங்க கன் எனக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னு ஹாப்பியா சொல்ல அது ஏதாச்சும் விக்காத டிக்கெட்டா இருக்கும் தானே கிங் சொல்ல பரவாயில்ல அது எந்த டிக்கெட்டா இருந்தாலும் எனக்கு ஓகே
கேட்டான். நான் கம்மி பட்ஜெட்லயே ட்ரிப்பை முடிச்சிட்டேன். ஆனா நீயும் யூவும் போற ட்ரிப்புக்கு என்னை விட பட்ஜெட் அதிகமா போகும்னு சொல்லிட்டு இருக்க. யூ ஜேட் கிட்ட இந்த வருஷம் நீ எங்கடா போறேன்னு கேக்குறான். அதுக்கு ஈவனும் எந்த வேலையும் இல்லைன்னா நான் என் ஃபேமிலியை பார்க்க போவேன்னு சொல்றான். கட் பண்ண ஜேட் இப்ப லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப மாய் அங்க வந்துட்டு சங்கரான் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நீ ஃப்ரீயா நாம அங்க போலாமான்னு கேட்க, நான் வரலடா, அங்க ரொம்ப வெயிலா இருக்கும், நான் வீட்டுல 2 காமிக் படிக்க போறேன்னு சொல்லிட்டு லிப்ட்ல ஏற மாயும் சோகமா லிப்டுக்குள்ள போறான். ஜேட் அவன் சைலண்டா இருக்கிறத நோட் பண்ணதும் இவன் எதுக்கு சைலண்டா இருக்கான், ஒருவேளை நான் வரலன்னு சொன்னதும் ஹர்ட் ஆயிட்டானோன்னு நினைக்கிறான். கட் பண்ண இங்க கிங் வந்து யூ எங்கடா போனான்னு கன் கிட்ட கேட்க, பேஸ் மீட்டிங்க்கு கூட்டிட்டு போயிருக்கான்னு சொன்னதும் எதுக்கு இவ்வளவு வேலை தராங்கன்னு கேட்க, நீயும் யூவும் 1 வீக் லீவ் போட போறீங்க, பின்ன வேலை தராம எப்படி இருப்பாங்கன்னு கேக்குறான். அப்ப டாங் நீங்க எப்போ கிளம்புவீங்கன்னு கேட்க, நாங்க நெக்ஸ்ட் வீக் கிளம்புறோம், சாங்க்ரான் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப வருவோம்னு சொல்ல, அதை கேட்டதும் ஓகேன்னு சொல்லிட்டு இவன் வேலையை கண்டினியூ பண்றான். உனக்கு ஏதாச்சும் வேலை கஷ்டமா இருந்தா நீ வெயிட் பண்ணு, நாங்க வந்ததுக்கு அப்புறமா அதை பாத்துக்கலாம்னு சொல்ல இவன் அதுக்கும் ஓகேன்னு தலையாட்டிட்டு வேலையை கண்டினியூ பண்றான். அப்ப கன் பையன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றான்னு சொல்லவும், ஆமா அவன் ஒழுங்கா வேலையை செய்யறான், உன்ன மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு இல்லன்னு கிங் சொன்னதும், என்னடா என்னையே கலாய்க்கிறியா, வா மூடி பாட்டுடலான்னு கன் சொல்ல, நான் உன்னை கலாய்க்கலடா, டைரக்டா தான் கிரிட்டிசைஸ் பண்றேன், இப்ப போய் வேலையை பாரு போடான்னு அவனை விரட்டி விடுறான். கட் பண்ணா இப்ப இங்க டாங்க தவிர யாருமே இல்ல. அந்த நேரத்துல கஸ் இவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, உனக்கு சாங்க்ரான் அன்னைக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு கேட்க, இல்லன்னு சொன்னதும் டென் அவன் கூட வரட்டான்னு கேட்க, எனக்கு வெளியே போற ஐடியா இல்லன்றான். அதை கேட்டு அப்பனா நம்ம ஒன்னா சேர்ந்து மூவி பாக்கலாமான்னு கேட்க, நீ அதிகமா பேசுறேன்னு யாராச்சும் சொல்லிருக்காங்களா, அப்படி இல்லன்னா இப்ப நான் சொல்றேன்னு சொல்ல இதை கிங்கும் கண்ணும் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட கஸ் டாங் கிட்ட சாங்க்ரான் அன்னைக்கு உன்னோட பிளான் என்னன்னு கேக்குறப்ப இவன் அதை கேட்காத மாதிரி இருந்திருக்கான். அதை நினைச்சு பார்த்துட்டு இதுக்கு மேல இதை சும்மா விடக்கூடாதுன்னு கனி இவங்க கிட்ட வந்து கஸ் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போக, கிங் இவன் கிட்ட வந்து டாங் நீ கஸ் கிட்ட பேசினத நான் கேட்டேன், நீ அவன் கிட்ட பேசின விதம் சரியில்லை, இதை நான் நிறைய தடவை நோட் பண்ணிருக்கேன், நீ பேசுறப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றதையும் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பேசுன்னு அட்வைஸ் பண்றான். கட் பண்ணா இப்ப மாயும் ஜெய்டும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறப்ப, மாய் நான் என் முடிவை மாட்டிக்கிட்டேன், நான் உன் கூட சாங்க்ரான் ஃபெஸ்டிவலுக்கு வரேன்னு ஜெய்ட் சொன்னதும் மாய் செம்ம ஹாப்பி ஆயிடுறான். தென் 2 பேரும் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு வாட்டர் கன்ல விளையாடிட்டு இருக்கிறப்ப கஸ் அண்ட் டாங் அங்க மீட் பண்றாங்க. அப்புறம் 4 பேரும் சேர்ந்தே விளையாடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேடும் மாயும் வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு தனியா வந்துற, இன்னொரு பக்கம் கஸ் லஞ்ச் வாங்கிட்டு இருக்கான். அப்ப டாங் அங்க வந்து, இன்னைக்கு என்னடா ரொம்ப சைலண்டா இருக்க, நான் அன்னைக்கு அப்படி சொன்னதுல போவோமான்னு கேட்க, நீங்க வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லவும், ஆனா நான் இங்க உனக்காக தான் வந்தேன்னு சொல்றான். அதை கேட்டு கஸ் எதுவும் பேசாம ஆர்டரை வாங்குறான். அப்ப டாங் நான் பே பண்றேன்னு சொல்ல, சரி என்னமோ பண்ணுன்னு கஸ் முன்னாடி போறான். கட் பண்ணா இப்ப இங்க மாயும் ஜேடும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஜேட் மாய்க்கு ஃபேஸ் வாஷ் பண்ண ஹெல்ப் பண்றான். அந்த நேரத்துல இவங்க 2 பேரும் இங்க வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கஸ் எனக்கு லைட்டா தலைவலிக்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல, ஃபீவர் ஏதாச்சும் வந்துருச்சாடான்னு மாய் அவனை செக் பண்றான். ஜேட் அதை பார்த்ததும் இவன் கனவு உலகத்துக்கு போயிடுறான். தென் கஸ் கிட்ட மாய் உன டிராப் பண்ணுவான்னு சொல்ல, டாங் இவங்க கிட்ட நீங்க இங்க 2 விளையாடுங்க, நான் அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். 2 பேரும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா டாங் கஸ் கிட்ட சாரி கேட்க, கஸ்ஸோ அதுக்கு சில வார்த்தைகள் பேசுறவங்களுக்கு பெருசா தெரியாது, பட் அதை கேக்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ண இப்ப இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஜேட் மாய் கிட்ட, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், அதுக்கு நீ உண்மையை தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நீ கஸ லவ் பண்றியான்னு கேட்க, மாயும் எங்களுக்குள்ள அப்படி எதுவும் இல்லன்றான். ஆனா ஜேட் அதை நம்ப மாட்டேன்றான். அந்த டைம்ல ஜேடோட தங்கச்சி ஜான் இவனுக்கு கால் பண்ணி, ஜேட் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, உடனே இங்க வான அழுதுட்டே பேசவும், நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜான் இருக்கிற லொகேஷனுக்கு போறாங்க. கட் பண்ண இங்க ஜானு ஒரு டைம் பேட் டச் பண்ணிருக்கான். அதனால ஜானும் ஃப்ரெண்ட்ஸும் அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, அவனும் தெரியாமடம் பார்த்துச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்கான். அவ ஜேடும் மாயும் அங்க வந்ததும் ஜான் என்ன பிரச்சனைன்றத ஜேட் கிட்ட சொல்றா. அதை கேட்டு முடிச்சதும் என் தங்கச்சி மேலேயே கை வைப்பியாடான்னு ஜேட் சண்டை போட, போலீஸ் ஒருத்தர் அங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இவன் என்ன பேட் டச் பண்ணான்னு ஜான் சொல்ல, நான் அப்படி எதுவும் பண்ணலன்னு இவன் சொல்றான். அப்ப ஜானோட ஃப்ரெண்டு இவன் மொபைல்ல வீடியோவும் எடுத்தான், நான் அதை பாட்டேன்னு சொல்லவும், நான் எதுவும் வீடியோ எடுக்கல, வேணும்னா நீங்களே பாட்டுக்கோங்க, நான் அவன் மொபைல்ல போலீஸ் கிட்ட கொடுக்க, அவன் சொன்ன மாதிரியே வீடியோ எதுவும் அந்த மொபைல்ல இல்ல, எவிடன்ஸ் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது, மேபி இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும்னு போலீஸ் சொல்ல, இவன் கிட்ட இன்னொரு மொபைல் இருக்கு, நீங்க இவனை செக் பண்ணுங்கன்னு மாய சொன்னதும் அவனுக்கு பயம் வர ஸ்டார்ட் ஆகுது. இல்ல என்கிட்ட ஒரு போன் தான் இருக்குன்னு சொல்ல யாரும் அட நம்ப மாட்டாங்க. சோ அவன் எஸ்கேப் ஆறதுக்காக கட்டிய காட்டி மிரட்ட மாய் உடனே அவனை அடிச்சு கீழே தள்ளிவிட்டு இவனும் போலீஸும் சேர்ந்து அவனை பிடிச்சிடுறாங்க. அதோட அவன் பாக்கெட்ல இருந்து மாய் இன்னொரு மொபைல எடுத்துடுறான். போலீஸ் அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா எல்லாரும் ஓகேவான்னு ஜேட் கேட்டுட்டு மாய் கிட்ட அக்கறையா பேசுறத பார்த்து ஜான் ஜேட தனியா கூட்டிட்டு வந்து, நீ மாய லவ் பண்றியான்னு கேட்க, லூஸ் மாதிரி பேசாட, அப்படிலாம் எதுவும்
கிடையாதுன்னு சொல்லிட்டு வா நான் உன்னை வீட்டுல போய் டிராப் பண்றேன்னு சொல்ல அவளும் இல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன் அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு கிளம்புறா. தென் இவங்க ரெண்டு பேரும் கூட இங்க ரெண்டு கிளம்புறாங்க. இவங்க காண்டோ கிட்ட வந்ததும் பய சொல்றப்ப ஜேட் மாய கையில அடிபட்டிருக்கத பாக்குறான். உடனே இவன் கைய புடிச்சு இவன் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து மாயக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறான். அந்த நேரத்துல மாய் ஜேட் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண இவனுக்கு அவன் ப்ரொபோஸ் பண்றான்றதே புரியல. நீ இப்படி எல்லாம் ஐஸ் வைக்கிறனால நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தருவேன்னு நினைக்காதுன்னு சொல்ல இவன் தெளிவா நான் யார லவ் பண்றேன்றத தேர்றத விட்டுரு ஏன்னா நான் உன்னையதான் லவ் பண்றேன்னு சொல்றான். அவனும் நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க நான் ஒரு போரிங்கான பர்சன் என்னைய யாரும் லவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல அதுக்கு மாயம் இல்ல என்னோட ஃபீலிங்ஸ பத்தி எனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஆக்சுவலி நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ்ல மீட் பண்ணல அதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்துருக்கேன்னு சொல்ல இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஜேட் இந்த பப்பிய ரெஸ்கியூ பண்ணிட்டு அடிக்கிட்டு உனக்கு நான் என்ன பேர் வைக்கட்டோன்னு பேசிட்டு இருக்கிறப்ப மாயோட தள்ளி நின்னு பார்த்துட்டு போறான். இத சொல்லிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு மாய் ஜேட கிஸ் பண்ண கிட்ட வர ஜேட் வாய மூடிட்டு அங்க ரெண்டு ஓடி போயிடுறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டேல இருந்து மாய் ஓபனாவே ஜேட் கிட்ட ஃப்ளோட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஆபீஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா மாய்க்கு அம்மா கிட்ட ரெண்டு கால் வருது. சோ இவன் பேக் ஜேட் கிட்ட தந்துட்டு கால் அட்டென்ட் பண்ண போறான். எதுக்குமா காலையிலே கால் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க நான் பேங்காக் வந்திருக்கேன்டா சோ டின்னருக்கு உன் அண்ணன் வீட்டுக்கு வான்னு கூப்பிட இவனும் சரிமா நான் வரேன் பட் டின்னர் முடிச்சிட்டும் நான் என் காண்டோக்கு வந்துருவேன் அங்க ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்றான். தென் இங்க ஜேடும் கஸும் ஸ்டெப்ஸ் இறங்கி வரப்ப ஆப்போசிட்ல மாய் வந்துட்டு ஜேடுக்கு கூல் ட்ரிங்க் தரான். அப்ப கஸ் ஜேட் கிட்ட என் வீட்டு பக்கத்துல ஒரு பாப்புலரான ரெஸ்டாரண்ட் இருக்கு நாம இன்னைக்கு அங்க போலாமான்னு கேட்க ஜேட் மாய் கிட்ட நீயும் வரியாடான்னு கேக்குறான். அதுக்கு மாய் நாம நாளைக்கு போலாமா இன்னைக்கு நான் என் அண்ணன் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல சரி நம்ம நாளைக்கே போய்க்கலான்னு ஜேட் சொல்றான். அட பாத்தடும் உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்னு கஸ் கேக்குறப்ப டாங் அங்க வந்து நான் அங்க போறேன் நீ என் கூட வரியான்னு கேட்க இவன் முடியாதுன்றான். அட பாத்து மறுபடியும் நீங்க சண்டை போடுறீங்களான்னு ஜேட் கேட்க டாங் ஆமான்னு சொல்றான். கஸ் இல்லன்னு சொல்லிட்டு டாங்க பாட்டு முறைக்கிறான். அப்ப எதுக்குடா என் கூட பேச மாட்டேன்னு டாங் கேட்க உன்கிட்ட நான் என்ன பேசுறதுன்னு கஸ் திருப்பி கேட்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசணும்ன்றத டிஸ்கஸ் பண்ணுங்க நான் அதை உட்காந்து கேக்குறேன்னு ஜேட் அவன் மிடில்மேன் வேலைய ஸ்டார்ட் பண்ணவும் டாங் கஸோட கைய பிடிச்சி தனியா கூட்டிட்டு வந்து அவனை சமாதானப்படுத்திடுறான். கட் பண்ணா இப்ப மாய் அவன் அண்ணன் வீட்டுல இருக்கான். எதுக்குடா இவ்வளவு லேட் ஆயிருச்சுன்னு அவனோட அம்மா கேட்க டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான். ஆனா அவனோட அண்ணன் யாரையோ டிராப் பண்ணிட்டு தானே வந்தேன்னு மாய்க்கு மட்டும் கேக்குற மாதிரி கேட்க உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கவும் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான்டா தம்பின்னு சொல்றான். தென் அவனோட அப்பா இன்டர்ன்ஷிப் எல்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு கஷ்டமா இருக்கான்னு கேட்க இல்லப்பா சீனியர்ஸ் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றத கேட்டு அவன் பேரு ஜேட் தானேன்னு அவன் அண்ணன் சொல்ல இந்த சான்ஸை யூஸ் பண்ணி மாய் எல்லாருக்கிட்டையும் நான் ஜேட லவ் பண்றேன் நான் அவன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் ஆனா இன்னும் அவன் என்ன அக்செப்ட் பண்ணல பட் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல இவனோட ஃபேமிலியும் இவனோட டிசிஷனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. கட் பண்ண இங்க ஜேட் கிங் அண்ட் யூவை பாக்குறதுக்கு வந்திருக்கான். என்ன மேட்டர் தானு கேட்க ஒன்னும் இல்லடா உங்களை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு பாக்க வந்தேன்னு சொல்ல ஆனா நீ யூவை பாக்கணும் தானே முன்னாடி சொன்னேன்னு கிங் கேட்கவும் ஆமா நான் அப்படிதான் சொன்னேன் எனக்கு உங்களோட ஒப்பீனியன் வேணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல ஃப்ரெண்டா யார் என்ற ஃப்ரெண்டுன்னு கேட்க ஃப்ரெண்ட் இல்லடா என் தங்கச்சின்னு மாட்டிடுறான். ஓ ஜானா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க அவளுக்கு ஒரு டைம் ப்ரொபோஸ் பண்ணிட்டான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அதோட நல்ல பையனா வேற இருக்கான் இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது யாரோட கடைன்னு கிங் கேட்க இவனும் ஒரு ஃப்ளோல என்னோடதுன்னு சொல்லிட்டு உடனே இல்ல இல்ல என் தங்கச்சியோடதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஏன்டா கேள்வி கேட்டு நீ இப்படி கொல்லப்படுறேன்னு கிங்க திட்டுறான். அப்ப யூ மாய் உனக்கு பண்ண ப்ரொபோசலுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல அதான உன் பிரச்சனைன்னு கேட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பழகி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கோங்கடான்னு சொல்ல ஆமாடா நீ அவன் கூட டேட்டுக்கு போன கிங் சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஜேட் ஆபீஸ்ல உட்காந்து தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாய் ஜேட்காக பபிள் டீ வாங்கிட்டு வரான். அட தரும்போது உனக்கு நான் வேணுமா இல்ல பபிள் டீ வேணுமான்னு கேட்க இவனும் எனக்கு பபிள் டீ தான் வேணும்னு அதை வாங்கி குடிக்கிறான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு எல்லாரும் மீட்டிங்க முடிச்சுட்டு கிளம்புறப்ப கன் ஜேட் கிட்ட வந்து ஜேட் நீ குரூப்ல இருக்கிற மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிரு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸின்னு சொல்லி அவன் வேகமா அங்க ரெண்டு போனதும் ஜேட் அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பாக்குறான். ஸ்போர்ட்ஸ் டேக்காக எல்லாரோட சர்ச் சைஸ் கேட்டிருக்காங்க. சோ ஜேட் இவனோட சைஸையும் மாயோட சைஸையும் சென்ட் பண்ண மேங்கால் பின்னாடி நின்னாட பாட்டுட்டு உனக்கு எப்படிடா அவனோட சைஸ் தெரியும்னு கேக்குறான். அவன் என் ட்ரெஸ் யூஸ் பண்ணிருக்கான் அதனால தெரியும்னு சொன்னதும் அவன் எடுக்க உன்னோட ட்ரெஸ் வாங்கினான்னு கேட்க நீ ஓவர் இமேஜினேஷன் பண்ற எங்க ரெண்டு பேரோட வீடும் பக்கத்துல தான் இருக்கு சோ இதெல்லாம் நார்மல்னு சொல்லி சமாளிக்கிறான். அத சொல்லிட்டு இந்த தடவை நான் உன் டீமுக்கு வரமாட்டேன்டான்னு சொல்ல ஏன்டா என் டீமுக்கு என்ன குறைச்சல்னு கேக்குறான். உன் டீம் எல்லா கேம்லயும் தோட்டுட்டே இருக்குடான்னு சொல்லவும் அடி கேட்டு இந்த தடவை என் டீம் தாண்டா வின் பண்ணணும்னு சொல்லி ப்ரே பண்ண சரி டைம் ஆயிருச்சு கிளம்புன்னு ஜேட் அவனை அனுப்பி விடுறான். மேங்கால் போனதும் பின்னாடியே கஸும் டாங்கும் கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்ப ஸ்போர்ட்ஸ் டேவை காட்டுறாங்க. பேஸ் ப்ளூ டீமோட கேப்டன் அண்ட் மேங்கால் எல்லோ டீமோட கேப்டன். ஃபர்ஸ்ட் கயிறு இழுக்கிற போட்டி நடக்குது. ஜேட் கிங் அண்ட் கன் மூணு பேரும் எல்லோ டீம்ல இருக்காங்க அண்ட் மாய் யூ கஸ் அண்ட் டாங் எல்லாம் ப்ளூ டீம்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்
ரவுண்ட்ல எல்லோ டீம் தோத்துடுறாங்க. பட் ஜேடோட பத்திலாம் கவலைப்படாம மாய் கிட்ட போயிட்டு நீ செம்மையா விளாண்டடான்னு பாராட்ட மேங்கால் வந்து அவனை இழுத்துட்டு போறான். தென் ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. இதுல ப்ளூ டீம் தோத்துடுறாங்க. மாய் கீழே விழுந்தத பார்த்ததும் ஜேடு ஓடி வந்து மாய் கைய பிடிச்சு அடிபட்டுருச்சா ரொம்ப வலிக்குதான்னு அக்கறையா பேசி மாய் அவனோட டீம் சைடுக்கு அனுப்பி விட்டுட்டு இவன் திரும்பி பார்த்தா இங்க என்னடா நடக்குதுன்னு இவன் டீம் மெம்பர்ஸ் தான் இவனை பார்த்து முறைக்கிறாங்க. இவனும் சிரிச்சு சமாளிச்சுட்டு மாயை திரும்பி பார்க்க இவனோட ஸ்மைல் போயிருது. ஏன்னா கஸ் மாயோட கைய பிடிச்சிட்டு இருக்கான். இத பாக்குறப்ப இப்போ ஒரு பிளாஷ்பேக். ஜேட் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு சீனியர் மேல இவனுக்கு கிரஷ் இருந்திருக்கு. சோ கிங் பாஸ்கெட் பால் விளையாடுறப்ப இவனும் கிங்காக வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு இவன் விளையாடுறத பார்த்துட்டு இருக்கான். இப்படியே 6 மாசம் போகுது. அப்போ ஒரு நாள் அந்த சீனியர் வந்து நம்ம 6 மாசமா மீட் பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த ஜூஸ குடின்னு சொல்ல ஜேடோட வாங்கி குடிக்கிறான். சோ 2 பேரும் இப்ப லவர்ஸ் ஆயிடுறாங்க. 1 மாசம் போகுது. அப்போ ஒரு நாள் இவன் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றான். ஏன் நீ வேற யாரையாச்சும் லவ் பண்றியான்னு கேட்க, இல்ல எனக்கு உன்னோட கேரக்டர் பிடிக்கல, நான் யார்கிட்ட பேசினாலும் நீ ஓவரா ஜெலஸ் ஆகுற, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நீயும் உன்னோட கேரக்டரை மாட்டிக்கோ, அப்படி இல்லைன்னா யாருக்குமே உன்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போறான். இதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப மேங்கால் வந்து நீயும் என் கூட சேர்ந்து ஆடுதான்னு சொல்லி அவனை ஆட வைக்கிறான். தென் லஞ்ச் பிரேக் விடுறாங்க. கிங் ஜேடை ஏமாட்டி ஆம்லேட் ஆட்டைய போடுற மாய் அவனோட ஆம்லேட்டை ஜேடுக்கு தரான். கொஞ்ச நேரம் கழிச்சு பேஸ் அங்க வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்ன்றவங்க எல்லாம் போயிட்டு வந்துருங்க, கேம் ஸ்டார்ட் ஆக போடுன்னு அனௌன்ஸ் பண்றான். அப்ப மாய் இதை நான் போய் டஸ்ட்பின்ல போட்டுறேன்னு சொல்லி ஜேட் கிட்ட 2 பாக்ஸ வாங்க நானும் உன் கூட வரேன் தானே கஸ் சொல்லவும் 2 பேரும் அங்க 2 போறாங்க. இதை ஜேட் சோகமா பார்க்க யுவும் கிங்கும் இவனை பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த தடவை ப்ளூ டீம் வின் பண்றாங்க. பட் கீழே விழுந்ததுல டாங் கையில அடிபட்டு ப்ளீடிங் ஆகுது. சோ கஸ் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண கூட்டிட்டு போறான். இது சின்ன அடிடா, நீ போய் கேமை கண்டினியூ பண்ணுன்னு டாங் சொல்ல இவனும் மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றவங்க கிட்ட என் ஸ்வீட் ஆட்ட நல்லா பாட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ணா இப்ப வேற வேற கேம்ஸ் எல்லாரும் ஜாலியா விளையாடி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிங் யூ கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஜேடு அவங்கள கிராஸ் பண்ணி போறான். இந்த பக்கம் கஸ் மாய் ஃபேஸ்ல இருக்கிற பவுடரை தொடச்சு விட்டுட்டு இருக்க ஜேடோட பாட்டோட இவங்க கூப்பிடுறத கூட கண்டுக்காம அங்க 2 வேகமா போறான். சோ எதுக்கு இவன் நிக்காம போறான்னு திரும்பி பார்த்துட்டு 2 பேரும் ஜேட ஃபாலோ பண்ணி போறாங்க. இங்கே ஜேட் சோகமா நின்னுட்டு இருக்கான். பட் கிங் அண்ட் யூ இங்க வந்ததும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க ஏதாச்சும் பிரச்சனையாடான யூ இன்டைரக்டா கேட்க உனக்கும் மாய்க்கும் என்னடா போயிட்டு இருக்கு, நீங்க டேட் பண்றீங்களா இல்லையான்னு கிங் டைரக்டா கேக்குறான். இல்லடான்னு சொல்லவும் எதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுன்னு கிங் சொல்ல லவ் பண்றது ஈஸி கிடையாது, கஷ்டமா தான் இருக்கும், சோ நீ பொறுமையா திங்க் பண்ணி உன் மனசு சொல்றத பண்ணுன்னு யூ சொல்றான். கட் பண்ணா இப்ப வின்னரை அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த வருஷம் ப்ளூ டீம் தான் வின் பண்றாங்க. சோ யூ அந்த ட்ராஃபிய வாங்குறான். எல்லாரும் ஜாலியா இருக்கிற நேரத்துல ஜேட் மாய் எங்க இருக்கான்னு தேடுறான். நீ மாய பாட்டியா தானே மாங்கால் கிட்ட கேட்க அவனும் நான் பாக்கலன்னு சொல்றான். சோ ஜேட் அவனை தேடி இந்த ரூமுக்கு வரப்ப இவங்க இந்த ஆங்கிள் நிக்கிறத பாத்துட்டு ஜேடோட தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்க 2 போக மாய் பின்னாடியே ஓடி போறான். தென் கஸ் வெளியே வந்துட்டு எங்களுக்குள்ள எதுவும் இல்லன்னு டாங் கிட்ட சொல்ல நான் எதுவுமே கேட்கலையே, உன் குற்ற உணர்ச்சி உன்னை பேச வைக்கிட்டான்னு கேட்க உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன்னு சொல்லியும் டாங் அதை கேட்காம நானும் நீ சொல்றத நம்பணும் தான் நினைக்கிறேன், பட் உன்னோட செயல் வேற சொல்லுதேன்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ண இங்க ஜேட் சோகமா உட்காந்துட்டு இருக்க கிங்கும் யூவும் வந்து என்னாச்சுடா எங்க கிட்ட சொல்லுன்னு கேட்க ஒன்னும் ஆகல, அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்க, சொன்ன கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறான். அவன் போனதும் மாய் அங்க ஓடி வந்து ஜேட் எங்கன்னு கேட்க இதை வச்சே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு யூ கண்டுபிடிச்சிட்டு மாய் கிட்ட இப்போ நீ அவன் பின்னாடி போகாத, என் ஃப்ரெண்ட பத்தி எனக்கு நல்லா தெரியும், சோ நீ அப்புறமா அவன் கிட்ட போய் பேசுன்னு சொல்ல மாயும் ஓகேன்னு அங்க 2 சோகமா போறான். கட் பண்ணா இங்க ஜேட் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவனால தூங்கவே முடியல. மாயும் கஸும் இந்த ஆங்கிள் நின்னுட்டு இருக்கிறது தான் ஞாபகம் வருது. அதனால இவன் பெட்ல 2 கீழே விழுந்துடுறான். அங்க என்னடா சட்டம்னு அவன் அம்மா கேட்க ஒன்னும் இல்லமா கீழே விழுந்துட்டேன்னு சொல்றான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் மாய் கால் பண்ணி விஜேட் நான் உன்கிட்ட பேசணும், இப்போ நான் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன்னு சொன்னதும் ஜேட் உடனே ஏஞ்சி விண்டோ வழியா மறைஞ்சு நின்னு பாக்குறான். 1 minute வெயிட் பண்றான், நான் வரேன்னு சொல்லி கீழே வந்து கேட் ஓபன் பண்றான். அதுக்கப்புறமா 2 பேரும் உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்றாங்க. நேற்று நடந்த விஷயத்துக்காக நீ என் மேல கோவமா இருக்கியான்னு கேட்க நான் எதுக்கு கோவப்பட போறேன், நேற்று அவசரமா வீட்டுக்கு வர வேண்டியது இருந்தது, அதனாலதான் என்னால உன்கிட்ட சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு நான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி யோசிச்சு பார்த்தேன், நாம மென்டார் அண்ட் இன்டர்ன் ரிலேஷன்ஷிப்லயே இருக்கலாம்னு சொன்னதும் மாய் ஃபீல் பண்றான். அன்னைக்கு ஜேட் ஆபீஸ்க்கு தனியா தான் போறான். அப்ப இவன் கண்ணுக்கு பாக்குறவங்க எல்லாம் மாய் மாதிரியே தெரியறாங்க. இப்படியே ஒரு வழியா ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்துடுறான். அப்ப கன் அவனை கூப்பிட்டு விஜய் தனியாவா வந்து மாய் எங்கன்னு கேட்க அவன் இன்னைக்கு காலேஜ் போயிருக்கான், ஆஃப்டர்நூன் தான் வருவான்னு சொல்ல கட் பண்ண ஆஃப்டர்நூன் மாய் ஆபீஸ்க்கு வரான். வரப்ப ஜேடோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கான். அடை எல்லாரும் வாங்குறப்ப கஸ் மாய் கையை பிடிச்சி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுதான்னு அவனை அங்க 2 கூட்டிட்டு போறான். அடை பார்த்துட்டு ஜேட் சோகமாயிர கிங்கும் யூவும் அவனை நோட் பண்றாங்க. இங்கே பிரிண்டர் ரூம்ல டாங் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இவங்க 2 பேரும் இங்க வந்துட்டு மாய்
மாய் நான் கேக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறோம் கரெக்ட் தானேன்னு கஸ் கேட்க இவனும் ஆமான்னு சொல்றான். அப்ப கஸ் மாய் அங்கேயே நிக்க சொல்லிட்டு இவன் டாங் கிட்ட ப்ரொபோஸ் பண்றான். தென் மாய் அங்க ரெண்டு போனதுக்கு அப்புறமா என்ன ஏன் லவ் பண்றன்னு கேட்க லவ் பண்றதுக்கு காரணம்லாம் தேவையில்ல, எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, உனக்கு அப்படி இருந்ததுன்னா சொல்லு, இல்லனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கஸ் அங்க ரெண்டு போக டாங் பின்னாடி ஓடி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் ஓகே நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டு அங்க ரெண்டு போறான். கட் பண்ணா இங்க மாய் வந்து உட்காந்து விஜய் இந்த பேக் உனக்கு தானே சொல்ல ஜேடோட வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இவன் எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறான். நான் தான் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்குன்னு நினைக்கிறான். அவ பேஸ் அங்க வந்து ஜேட் நீ ப்ராஜெக்ட மாட்டி சென்ட் பண்ணிருக்கன்னு சொல்ல இவனும் சாரி கேட்டுட்டு கரெக்டான ப்ராஜெக்ட சென்ட் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு மேங்காலும் கல்னும் அங்க ரெண்டு கிளம்ப கஸும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நீ யோசிச்சு பாருன்னு டாங் கிட்ட சொல்லிட்டு போக இவனும் எல்லார்கிட்டயும் பாய் சொல்லிட்டு கஸ் பின்னாடி போறான். அப்ப கிங் ஜேட் கிட்ட வந்து நான் கீழே போய் வெயிட் பண்றேன்னு யூ கிட்ட சொல்லிடுறான்னு சொல்ல அவன் இங்க தானே இருக்கான் நீயே சொல்லுன்னு ஜேட் சொல்றான். அப்ப யூ ஏண்டிச்சு வந்து ஜேட் அவனை அப்படியே போயிட சொல்லு, நான் என் காண்டோக்கு போறேன்னு சொல்ல ஓ சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு கிங் கேக்குறான். அதுக்கு இவனும் ஜேட் உனக்கு ஏதாச்சும் சட்டம் கேட்டுதான்னு சொன்னதும் கிங் கோச்சிட்டு அங்க ரெண்டு போறான். என்னடா ஆச்சுன்னு ஜேட் கேட்க நான் ஒன்னும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணல, அவன் தான் ஸ்டார்ட் பண்ணான், நான் பூம் கிட்ட கேஷுவலா தான் பேசினேன், அதுக்கு போய் கோச்சிக்கிட்டான்னு சொல்லிட்டு போறான். இவன் ஜேட் மட்டும் தான் இங்க இருக்கான். இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப மாய் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு விஜய் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல இல்ல மாய் இதை நானே பாத்துக்கிறேன், நீ வேணா கார்ல போய் வெயிட் பண்றியான்னு கேட்க நம்ம சேர்ந்தே போலான்னு சொல்லிட்டு அழுதுறான். பட் ஜேட் ஒர்க்ல பிஸியா இருந்தனால அவன் அதை கவனிக்கல. கட் பண்ணா மாய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சோகமா உட்காந்துட்டு இருக்க அவனோட அம்மா அங்க வராங்க. தென் ரெண்டு பேரும் பேசுறப்ப உங்க ரிலேஷன்ஷிப் இப்ப எந்த லெவல்ல இருக்குன்னு கேட்க ஃபர்ஸ்ட் அவனும் என்ன லவ் பண்ணுவான்னு தான் நினைச்சேன், பட் அப்படி நடக்கல, அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்றான். அதுக்கப்புறமா மாய் சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டு இருக்க அவனோட அம்மா வந்து எத்தனை ரெடி பண்ணணும்னு சொல்லுடா நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல இல்லம்மா நான் நிறைய ரெடி பண்ணுவேன், விஜய்க்கும் சேர்த்து கொண்டு போவேன், சோ நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு இவன் சோஃபால படுத்துட்டு இருக்க அவனோட அம்மா அங்க வந்து இவன் கிட்ட பேச ஸ்டார்ட் பண்றாங்க. உனக்கு ப்ராப்ளம் ஒர்க்லயா இல்ல ஜேட் கூடயான்னு கேட்க இவனும் நீங்க நினைச்சது நடக்கலன்னா அதை வித்துருவீங்களா இல்ல அகைன் ட்ரை பண்ணுவீங்களான்னு கேக்குறான். உன் இடத்துல நான் இருந்தா விட்டு கொடுக்காம அகைன் ட்ரை பண்ணுவேன்னு அட்வைஸ் கொடுக்க அதை கேட்டு மாய் உடனே நாளைக்கு நம்ம மீட் பண்ணலான்னு ஜேடுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அவன் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே இவன் ஜேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அவனும் இங்க வரான். கார்ல ஏறினதும் மாய் சீட் பெல்ட் போட்டு விட ட்ரை பண்ண ஜேட் நானே போட்டுக்கிறேன்னு சொல்றான். தென் இவன் வர வழியிலேயே தூங்கிடுறான். எந்திரிச்சு பாக்குறப்ப இவங்க ஆபீஸ் முன்னாடி இருக்காங்க. ஏன்டா என்ன எழுப்பலன்னு கேட்க இன்னும் டைம் இருக்கு அட நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லவும் அதை கேட்டு இனி இப்படி எல்லாம் பண்ணாடுன்னு சொல்றான். கட் பண்ணா வீக்கெண்ட்ல ஜேட் அவன் ஃபேவரட் கார்ட்டூனோட லிமிடெட் எடிஷன் ஃபோல்டர் வாங்குறதுக்கு வந்திருக்கான். அங்க ஆல்ரெடி அதை வாங்குற லைன் பெருசா இருக்கு. அந்த நேரத்துல மாய் கால் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல இவனும் நான் உடனே வரேன்டான்னு சொல்லிட்டு ஃபோல்டரா மாயான்னு யோசிச்சு மாய பாக்குறதுக்கு ஓடி போறான். தென் மண்டே ஆபீஸ்ல இருக்கிறப்ப அந்த ஃபோல்டர் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுடானே இவன் கிங் கிட்ட புலம்ப என்னடா சொல்ற நீண்டா ஒண்ணு கூட மிஸ் பண்ண மாட்டியேன்னு சொல்ல மாய்க்கு ஃபீவர் அதனால நான் அவனை பாட்டுக்கு போயிட்டேன்னு சொல்றான். அதை கேட்டு மாய் உனக்கு அவ்வளவு முக்கியமாயிட்டானு ஷாக்கிங்கா கேட்டுட்டு நீ அவனை லவ் பண்றியான்னு கேட்க அதெல்லாம் கிடையாது நீ பைத்தியம் மாதிரி பேசாத நாங்க அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுறோம்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்டு ஷாக்ல மாய் அந்த ஃபோல்டரை கீழே போட்டுறான். அந்த சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க. அப்ப மாய் அந்த ஃபோல்டரை எடுத்துட்டு விஜய் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சாட்டர்டே டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ணா இப்ப மாயும் கிங்கும் பாருக்கு வந்திருக்காங்க. இங்க வந்ததுல இருந்தே மாய சைலண்டா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க ஏதாச்சும் பேசுதா அப்பதானே என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு கிங் சொல்லவும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அவன் என்னைய தம்பியா பாக்குறேன்னு சொல்றான் அப்ப எப்படின்னு கேட்க தென் நீ கிவ் அப் பண்ண போறியா நீ ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு நினைச்சேன்னு கிங் சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஜேட் மாய தேடி வரான். அவனை பார்த்ததும் அவன் கையை பிடிச்சு டின்னருக்கு வெளியே போலாம் வரியான்னு கேட்க மாய அவன் கையை எடுத்து விட்டுட்டு இனி நாம எங்கேயும் போக தேவையில்ல நாம நம்மளுக்குள்ள டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட இனி எனக்கும் உன் கூட இருக்க வேண்டான்னு ஆசா பேசிட்டு அங்க ரெண்டு போகவும் அவன் சொன்னதை கேட்டு ஜேடுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. கட் பண்ணா ஜேடும் யூவும் இங்க உட்காந்து இருக்காங்க. இந்த தடவை என்னடா சண்டை பெருசான ஜேட் கேட்க பெரிய சண்டை எல்லாம் இல்லடா நான் எப்பவும் போலதான் பூம் கிட்ட பேசினேன் அட அவன் தான் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டான் நான் எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இன்னமும் எதுக்கு அவன் ஜெலஸா ஃபீல் பண்றான்னு எனக்கு புரியலன்னு சொல்ல இங்க எப்பவும் அப்படிதானே பட் ஜெலசி ஒரு சென்சிட்டிவான டாபிக்னு ஜேட் சொல்லவும் ஆமா அது
எனக்கும் தெரியும், கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா அவனே சரியாயிருவான்னு சொல்லிட்டு இப்போ உன்னோட மேட்டர் பத்தி சொல்லு, உனக்கும் மாய்க்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்க நான் கிங் கிட்ட நானும் மாயும் பிரதர்ஸ்னு சொன்னேன். அட மாய் கேட்டுட்டான். பட் நான் அதை உண்மையாதான் சொன்னேன், நான் அவனுக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்ல ஏன் அப்படி நினைக்கிற, உனக்கு இதுதான் வேணுமா, நீ இப்போ ஹாப்பியா இருக்கியான்னு யோசிச்சு பாருன்னு அட்வைஸ் பண்ண. இவனுக்கு கிங் கிட்ட 2 கால் வருது. யூவோட பாட்டுட்டே இருக்க கால் அட்டன் பண்ணுதா இல்லன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டோன்னு ஜேட் சொல்ல யூவும் கால் அட்டன் பண்றான். கால்ல கிங் இவங்கிட்ட யூ ப்ளீஸ் வீட்டுக்கு வாடா, நீ இல்லாம என்னால எப்படி தூங்க முடியும்னு சொல்ல இவனும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க 2 கிளம்புறான். கட் பண்ண ஜேடி இவன் ரூமுக்கு வந்துட்டு யூ சொன்ன அட்வைஸ் நினைச்சு பாத்துட்டு ஒரு புக் எடுக்கிறான். அதுல இவன் மாய் கூட 2 மெமரிஸ் எல்லாத்தையுமே டிராயிங்கா பண்ணி வச்சிருக்கான். அட பாட்டுட்டு தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைச்சு அழுவுறான். தென் நெக்ஸ்ட் டே இவன் யூ கிட்ட நேற்று நீ சொன்னதை பத்தி நான் யோசிச்சு பாட்டேன்டா, எனக்கு அவன் வேணும், பட் இப்போ அவன் என்ன வெறுக்கிறான், நான் என்ன பண்றதுன்னு கேட்க அவன் எப்படிலாம் உன்னை அப்ரோச் பண்ணானோ அதே மாதிரி நீயும் பண்ணுன்னு சொல்லவும் ஜேட் ஃபுல் ஃபோக்கஸோட மாய் கிட்ட ஃப்ளோட் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்றான். இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயானு கேட்க இல்லன்றான். அப்போ நாளைக்கு ஃப்ரீயானு கேட்க அதுக்கும் இல்லன்னு சொல்லிட்டு உனக்கு வேலை முடிஞ்சிடுனா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமான்னு கேட்க இவன் ஓகேன்னு சொன்னதும் மாய் இவனுக்கு வெயிட் பண்ணாம பார்க்கிங் லாட்டுக்கு போறான். அன்னைக்கு நைட்டு இவன் காமிக் படிச்சு மைண்ட டைவர்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ண அப்பவும் இவனுக்கு மாயோட ஞாபகமா தான் வருது. அதே நேரத்துல இங்க கஸ் டாங் மாதிரி பிஹேவ் பண்றான். டாங் கஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். கஸ் அந்த மீட்டை மொத்தமா அந்த பாட்ல போட என்னடா உன்னோட ஸ்டைல்ல சாப்பிடலையான்னு கேட்க எனக்கு அதுக்கெல்லாம் இப்ப மூடு இல்லைன்னு சொல்லவும் அதுக்கு டாங் நான் செஞ்சு தரேன்னு சொல்லி வெஜி சைட்ல ஆட் பண்ணா இன்னும் டேஸ்டா இருக்கும்னு என் அம்மா சொல்லிருக்காங்கன்னு சொன்னதும் கஸுக்கு அவனோட அம்மா ஞாபகம் வருது. இப்ப அவங்க உயிரோட இல்ல. இவன் ஆரம்பத்துல டாங் மாதிரியே இன்ட்ரோவர்ட்டா இருந்திருக்கான். அவனோட அம்மாவும் நிறைய பேசுடா அப்படா நீ என்ன நினைக்கிறேன்னு மத்தவங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. பட் இவன் அதை செய்ய மாட்டேன்றான். தென் அவனோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைச்சு நிறைய பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இத டாங் கிட்ட ஷேர் பண்ண அவனும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசினதுக்கு சாரி சொல்றான். நீ உன்னோட கேரக்டரையே மாத்த ட்ரை பண்றியே, இது உனக்கு ஹாப்பியான்னு கேட்க அதுக்கு இவனும் பட் நான் கவலைப்படலன்றான். அதை கேட்டு நீ உன்னை மாட்டிக்க தேவையில்ல, நீ நீயாயிருன்னு சொல்றான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஜேடி இவன் வீட்டுக்கு வந்திருக்கான். இவனும் ஜானும் தனியா வெளியில இருக்கிறப்ப ஜான் எனக்கு ஒருத்தர் மேல கிரஷ் இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ண அவளும் மாயிட்டானு கேட்க ஆமான்னு ஒரு ஃப்ளோல சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. உடனே அவன் வாயை போட்டிட்டு உனக்கு எப்படி தெரியும் யார் சொன்னதுன்னு கேட்க அப்ப இவன் ஜேடோட கையை நக்கி விடவும் அவன் கையை எடுத்துடுறான். நான் நிறைய தடவை நோட் பண்ணிருக்கேன் அண்ட் அவனும் உன்னை லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது, சோ இதுல என்ன ப்ராப்ளம் உனக்குன்னு கேட்க நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இப்ப நான் மெசேஜ் பண்ணாலும் அவன் ரிப்ளை பண்ண மாட்டேன்றான்னு சொல்லி அவன் மொபைல் எடுத்து காட்ட ஜானோட பாட்டுட்டு இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, நீ அவனை நேர்ல போய் மீட் பண்ணுன்னு சொல்றா. அவ சொன்ன மாதிரியே ஜேட் மாயோட காண்டோக்கு வந்து காலிங் பில் அடிக்க உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சோ மாய்க்கு கால் பண்ண அவனும் என்னால உன்னை இப்ப மீட் பண்ண முடியாதுன்னு சொல்ல அதுக்கு இவன் சரிடா உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொன்னதும் விஜய் நான் அப்படி சொல்ல வரல, நான் இப்ப என் வீட்டுல இருக்கேன் அதனாலதான் உன்னை மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்க இவனும் உடனே ஓகே சொல்லிடுறான். காலை கட் பண்ணதும் மாய் சந்தோஷத்துல குடிக்கிறான். என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அவன் அம்மா அங்க வந்து கேட்க இவன் அவங்கள ஹக் பண்ணிட்டு விஜய் அவனை பாக்குறதுக்கு என் காண்டோக்கு போயிருக்காமா, நாளைக்கு நாங்க மீட் பண்ண போறோம்னு ஹாப்பியா சொல்ல இப்போ ஒரு பிளாஷ்பேக். இங்க இவன் கிட்ட நீ அதுக்குள்ள கிவ் அப் பண்ண போறியாடான்னு கேட்க இல்ல நான் அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் கிட்ட ஃப்ளோட் பண்ண போறேன், என் லவ் அவனுக்கு புரிய வைப்பேன்னு சொல்ல இததானா நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு இப்ப நான் உன்னை சொல்றேன். நீ அப்போ போனதுக்கு அப்புறமா ஜேட் கிட்டத்தட்ட அழுவுற ஸ்டேஜுக்கே போயிட்டான். அவனும் உன்னை ரொம்ப லவ் பண்றான் பட் அதை சொல்றதுக்கு பயப்படுறான். சோ நீ நான் சொல்ற மாதிரி பண்ண, நீ அவன் கிட்ட போகாம அவனை உன்கிட்ட வரவைன்னு கிங் ஐடியா கொடுக்கறான். இப்ப கட் பண்ண ஜேட் மாயோட காண்டோல இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணதுக்கு சாரி கேட்டுட்டு எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் பதிலுக்கு மாயும் நானும் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்ல ஜேடுக்கு இப்போ ஒரு டவுட் வருது. அப்போ எடுக்கடா என்ன அவாய்ட் பண்ணேன்னு கேட்க இவனும் அது என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சிரிச்சு தப்பிக்க ட்ரை பண்றான். அதை கேட்டு ஜேடோ ஸ்ட்ராட்டஜி தானான்னு சொல்லி அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உன் ஸ்ட்ராட்டஜியால என்ன டிப்ரெஷனுக்குள்ள தள்ளி விட்டியடா, எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல பட் என் ஆசைக்கு ஒரு தடவை உன்னை பஞ்ச் பண்ணிக்கவான்னு அடிக்கிற மாதிரி கையும் கிட்ட அட ஹாட் சிம்பிளா காட்டி நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி மாய் நீ என் பாய் ஃப்ரெண்டா இருக்கியான்னு ஜேட் கேட்க மாய் அவனை கிஸ் பண்ணி அவனோட ஆன்சரை சொல்றான். அதுல இருந்து 2 பேருக்குள்ளயும் ஒரே ரொமான்ஸ் தான். 2 பேரும் மாட்டி மாட்டி ஃப்ளோட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கம்ம போட்டு ஒட்டின மாதிரி 2 பேரும் கை பிடிச்சிட்டு ஆபீஸ்க்குள்ள வராங்க. இவங்க ஃப்ளோட் பண்றதுல பிஸியா இருக்கிறப்ப கிங்கும் யூவும் அங்க வராங்க. மாய் நான் அவன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்டானே கிங் அவன் கையை பிடிச்சு அவனை கூட்டிட்டு போக ட்ரை பண்ண அவன் எடுக்கடா கூப்பிடுறேன்னு ஜேட் மாயை அனுப்ப மாட்டேன்றான். தென் மாய் விஜய் நான் இவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல ஜேட் அக்செப்ட் பண்ணிக்கிறான்.
கிங் நீ சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு அவனை அனுப்பி விடுன்னு சொல்லிட்டு மாய் கிட்ட 2 பேக்ஸ் வாங்க கிங் இவனோட பேக்கையும் ஜேட் கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறமா 3 பேரும் தனியா வந்து பேசுறாங்க. மாய் இவங்க கிட்ட தேங்க்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா ஜேடு சண்டசமா பாட்டு கோடான்னு யூ பொலைட்டா சொல்ல கிங் அதுக்கு ஆப்போசிட்டா ஜேடு நீ அழ வச்சா நான் உன்னை தேடி வந்து அடிப்பண்டான்னு சொல்ல இவனும் நான் ஜேடு நல்லா பாட்டுப்பேன்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ண மாயோட இன்டர்ன்ஷிப் முடியறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இவங்க சாக்குவை பார்க்க வந்திருக்காங்க. இனி எப்ப உன்னை பார்க்க முடியும் தெரியலன்னு சொல்லிட்டு மாய் சாக்குவை கொஞ்சிட்டு இருக்க ஜேடு அவங்கள போட்டோ எடுக்கிறான். தென் மாய் மொபைல வாங்கிட்டு 3 பேரும் செல்ஃபி எடுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் மாயோட காண்டோல இருக்காங்க. அப்ப ஜேடு அவன் கிட்ட நாளைக்கு தான் உன்னோட இன்டர்ன்ஷிப்போட லாஸ்ட் டே, இனி நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ண நான் டெய்லியும் உன்ன ஆபீஸ்க்கு பிக்கப் அண்ட் டிராப் பண்றேன்னு மாய் சொன்னதும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ டயர்ட் ஆயிருவ, சோ நான் வேணா உன்னோட காண்டோக்கு ஷிஃப்ட் ஆயிரவான்னு கேட்க மாய் ரொம்ப ஹாப்பியா ஓகே அப்ப நான் நாளைக்கே நம்ம பேக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்றான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல எல்லாரும் மீட்டிங் ரூம்ல இருக்காங்க. பாஸ் அங்க வர்றதுக்கு முன்னாடியே இவங்க 3 பேருக்கும் சர்டிபிகேட்ஸ் கொடுத்துடுறாங்க. தென் பாஸ் அங்க வந்ததும் இன்னைக்கு இன்டர்ன்ஷிப்போட லாஸ்ட் டேனால நம்ம ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கலாம்னு சொன்னதும் நான் இதுக்கு தான் ஒரு வாரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு கன் சொல்ல ஏண்டா உன் சேலரிய நீ காலி பண்ணிட்டியான்னு கிங் டீஸ் பண்றான். பட் அதுதான் உண்மையும் கூட. அப்ப பாஸ் யார் ரிசர்வேஷன் ஒர்க்க பார்க்க போறீங்கன்னு கேட்க நான் பண்றேன்னு கன் சொல்றான். அந்த நேரத்துல ஜேடிடோ யோசனையில இருக்க விஜய் நீ என்ன யோசிக்கிறேன்னு மாய் கேட்க இன்னைக்கு பார்ட்டி இருக்கிறனால நம்மளால பேக்கிங் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் பரவாயில்ல நாளைக்கு பாட்டுக்கலாம், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்க உலகத்துக்குள்ள போயிட கன் ஜேட கட்டி கூப்பிடுறான். ஏன்டா இப்ப கட்டுறேன்னு கேட்க நான் கூப்பிடுறது கூட கேட்காம அப்படி என்ன 2 பேரும் பேசுறீங்க, உங்களை பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு கன் சொல்லிட்டு இருக்கிறப்ப மாய் ஏண்டிச்சு ஜேடோட கைய பிடிச்சி நாங்க டேட் பண்றோம்னு சொல்றான். அடுத்து அந்த மீட்டிங் முடிஞ்சதும் எல்லாரும் ஜேட சுத்தி வளைச்சு அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மாய் அங்க வரவும் ஜேட் அவனை ஹக் பண்ணிட்டு பேபி இவங்க எல்லாரும் என்ன வச்சு கலாய்க்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண இப்ப நான் பாக்குறது உண்மையான்ற மாதிரி கிங் ரியாக்ஷன் கொடுக்குறான். அப்புறம் எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. கட் பண்ண ஒரு நாள் அன்னைக்கு மாய் ஜேடோட வீட்டுக்கு வந்திருக்கான். ஜேடோட ஃபேமிலிக்கு மாய ரொம்பவே பிடிச்சு போயிருது. அப்படியே லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க காண்டோக்கு வந்துடுறாங்க. அப்ப ஜேடி என் ஃபேமிலியை மீட் பண்ணது எப்படி இருந்ததுன்னு கேட்க எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போலாமான்னு கேட்க கண்டிப்பா போலான்னு சொல்றான். அதுக்கப்புறமா மாய் நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், நீ எனக்கு முன்னாடி எத்தனை பேரை டேட் பண்ணிருக்கன்னு கேட்க எனக்கு 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போயிட்டான், அதனால பிரேக்கப் ஆயிருச்சு. செகண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் செட் ஆகல, அடிக்கடி சண்டை வரும், அப்படியே நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு கேட்க ஒருத்தர் இருந்தான் பட் எனக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாயும் அதை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல நீ அதை பத்தி சொல்ல வேண்டான்றான். தென் ஜேட் ஃபியூச்சர்ல சண்டை வராம இருக்கிறதுக்கு அவனோட கேரக்டரை பத்தி சொல்றான். நான் சம்டைம்ஸ் லாஜிக்கே இல்லாம நடந்துப்பேன், ஓவர் திங்கிங்கும் பண்ணுவேன், அப்புறம் எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்க நிஜமாவா நீ எனக்காக ஜெலஸ் ஆகுறத நான் பாக்கணும், சோ இப்ப நம்ம ஒரு சண்டை போடலாமான்னு கேட்க மாய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்னு ஜேட் சொல்றான். அதுக்கு இவனும் நான் எப்பயாச்சும் ஒன்னு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சா அதை என்கிட்ட ஓபனா சொல்லு, நம்ம பேசி அதை சரி பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா ஜேட் மாய பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து அவனோட டைரிய காட்டுறான். அதை ஓபன் பண்ணி பார்த்ததும் இவன் ஜேட கிஸ் பண்ணிட்டு விஜய் நீ இவ்வளவு கியூட்டா இருக்காதுன்னு சொல்ல நான் பாத்ரூம் யூஸ் பண்ணணும் நீ இதை பார்த்துட்டு இருன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஏஞ்சி போறான். கட் பண்ண 1 வீக் கழிச்சு இவங்க மாயோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவனோட ஃபேமிலிக்கும் ஜேடு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இங்க லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் போட்டிங்க்கு வந்திருக்காங்க. ஜேடு அவன் ஃபேமிலி கூட சேட்டிங் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குல்லன்னு மாய பேச ஸ்டார்ட் பண்றான். அப்ப ஜேட் நீ வேணா உன் ஃபேமிலி கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுதான்னு சொல்ல ஆக்சுவலி என் அம்மா தான் உனக்கு போர் அடிக்கும்னு சொல்லி உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க, போற போக்க பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளில அவங்களுக்கு என்னை விட உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடும் போலன்னு சொல்ல எனக்கு அது ஓகே தான், என்னோட அம்மா ஆல்ரெடி என்னைய விட உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சாகுக்கு ஹெல்ப் பண்ணதை பார்த்துதான் உனக்கு என் மேல கிரஷ் பண்ணுதான்னு கேட்க அது வெறும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான், உன்கிட்ட பழக பழக எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொன்னதும் ஜேட் அவனை கிஸ் பண்றான். தென் மாயா அவனை திருப்பி கிஸ் பண்றான். கற்பனா இப்ப 2 பேரும் ஒரு பிரிட்ஜுக்கு மேல உட்காந்துட்டு இந்த வியூவை பார்த்துட்டு இருக்கிறப்ப மாய் நீ எனக்கு ஜேட் டி மிடில் மேன் நிக்னேம் வச்ச ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு அவனோட டைரி லாஸ்ட் பேஜ்ல ஜேட் டி மிடில் மேன் எழுதி அதை மாய் கிட்ட காமிக்க இதோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.